வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். சுத்தவெளி பேரறிவு என்ற தலைப்பில் தத்துவ ஞானி மெய்ஞான விஞ்ஞானி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கோட்பாடுகளையும் நவீன அறிவியல் ஆய்வுகளையும் இணைத்து ஆராயும் முயற்சியாகும். முதலில் சுத்தவெளி பேரறிவு என்ற தத்துவத்தின் மூலம் உலகிற்கு ஒளி தந்த மெய்ஞான விஞ்ஞானி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்களையும் இதயபூர்வமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் எனது ஆய்வு பயணத்தில் வழிகாட்டி ஊக்கம் அளித்து வந்த உலக சமுதாய சேவா சங்கம் அறிவியல் அரங்க ஆராய்ச்சி துறையின் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர்கள், அதன் உறுப்பினர்கள் மற்றும் சக ஆசிரியர்கள் பெருமக்கள் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் பணிவான வேண்டுகோள், எதையும் பேச வேண்டாம், நேரடியா அவங்க சப்ஜெக்டுக்குள்ளார ஆலியார்ல போயிருங்க. நாங்க மத்ததை பேசி நேரடியா உங்க சப்ஜெக்டுக்குள்ளார போயிருங்க. நேரம் கருதி 15 நிமிஷம் கூட இருக்காது. நீங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னு இப்போ 1.5 நிமிஷம் ஓடிருச்சு. டைரக்டா என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை அப்படி பூந்துருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையம் கூட வேண்டாம், வாழ்க வளமுடன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சிடலாம். வாழ்த்துக்கள். சரிங்களா? வாழ்க வளமுடன். அதாவது உரையின் நோக்கம், இந்த உரை சுத்தவெளி பேரறிவு என்பதற்கான இந்த உரையினுடைய நோக்கம் என்பது மனிதன் அறிந்த அறிவுக்கும் அறியாத ஆழங்களுக்கும் இடையே பாலமாக நிற்பது தத்துவமும் அறிவியலும் ஆகும். இந்த சிந்தனை நவீன அறிவியலின் முன்னேற்றங்களையும் மெய்ஞான தத்துவத்தின் ஆழங்களையும் ஒரே தளத்தில் இணைத்து ஆராய்கிறது. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தத்துவ கோட்பாடுகள் இன்றைய குவாண்டம் அளவிலான ஆராய்ச்சிகளோடு ஒப்பிடும்போது அறிவியலும் ஆன்மீகமும் ஒரே உண்மையின் இரு முகங்களாக வெளிப்படுகின்றன. இந்த அணுகுமுறை தத்துவம் கலந்த அறிவியலின் வழியாக மனித சிந்தனையில் தெளிவும் விழிப்புணர்வும் அமைதியும் வளர்க்கும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது வேதாத்திரியம் விளக்கம். சுத்தவெளி பற்றி அருட்தந்தை அவர்கள் என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, சுத்தவெளி என்பது காண முடியாத ஆதாரம், அதுதான் முதன்மையான மூலப்பொருள், அதிலிருந்து அனைத்தும் தோன்றி அதிலேயே அனைத்தும் மறைந்து விடுகின்றன. பருப்பொருளுக்கு தோற்றம், இயக்கம், முடிவு ஆகியவை உள்ளன, ஆனால் சுத்தவெளிக்கு மூன்றும் கிடையாது. சுத்தவெளியே எல்லையற்றது, கும்மிருட்டு, அனாதி, இருப்பு நிலை, பாய்ம பொருள், தெய்வம், மெய்ப்பொருள், இவ்வாறாக சுத்தவெளி என்பதற்கான அதன் பண்புகளும் ஆதாரங்களும் அருட்தந்தை அவர்களால் துல்லியமாக விளக்கப்படுகின்றன. இவற்றோடு சுத்தவெளியினுடைய 4 தன்மைகளை பற்றி சொல்றாங்க. அதாவது முதல்ல சொல்லக்கூடிய சுத்தவெளி அப்படிங்கிறது என்னன்னா, எந்த மாதிரியெல்லாம் சுத்தவெளி இருக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு அடையாளப்படுத்துறாங்க அருட்தந்தை அவர்கள். அது இருட்டா இருக்கும், இருள் நிலையா இருக்கும், எங்கிருந்தும் அது வரல, ஒரு அனாதி அப்படிங்கிறதும், அது எப்பவுமே ஒரு அதீத ஆற்றல் கொண்டது, பாய்ம பொருளாக எங்கேயுமே ஊடுருவக்கூடியது, அதுவே நமக்கு தெய்வம் அப்படிங்கிறது கிராவிட்டி அப்படிங்கிற இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதுதான் மெய்ப்பொருள் அப்படின்னா அதுதான் உண்மை பொருள், எல்லாவற்றுக்குமே அதுதான் மூலம் ஆதி அப்படிங்கிறத ஒரு இடத்துல அடையாளப்படுத்துறாங்க. அடுத்து அதனுடைய இயக்க நிலை அப்படிங்க வரும்போது அதனுடைய தன்மைகளை பற்றி சொல்றாங்க. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். காலம் அப்படிங்கிறது நுண் அதிர்வு அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க. இப்ப சொல்லப்பட்ட அடையாளங்களுக்கும் இந்த இயக்கங்கள்ல நடைபெறக்கூடிய இந்த 4 தன்மைகளுக்கும் ஏதாவது அறிவியல் சான்றுகள்லாம் இருக்கா அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது, ஆமா இருக்கு அப்படிங்கிறது சிலதெல்லாம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில நமக்கு சில சான்றுகள் கிடைச்சிருக்குன்னு. அதுல ஒரு சில சான்றுகளை மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது சுத்தவெளி அனைத்து ஆற்றலுக்கும் மூலதனம் அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. இத பல அறிவியலாளர்களுடைய கோட்பாடுகள் இதுக்கு ஒத்து வருது. இதுல நம்ம ஒரு சிலரை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவங்க யூனிஃபைட் ஃபோர்ஸ் மூலமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, அனைத்து விசைகளும் சேர்ந்த ஒரே ஆற்றல் வெளி அப்படிங்கிறாங்க. இதை நிறைய அறிவியலாளர் குவாண்டம் ஃபீல்டு தியரின்னு சொல்றாங்க, எனர்ஜி குவாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா ஆற்றலுமே திணிவு பெற்ற நிலையில இருக்குது, அனைத்து ஆற்றலுக்கும் ஒரு மூலதனம் இதுதான் அப்படிங்கிறதும் சயின்ஸ் சொல்லப்படுது. அதே போல சுத்தவெளி எல்லையற்றது அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. அதற்கு எட்வின் ஹம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, கேலக்சிகளின் ரெட்ஷிஃப்ட் மூலமாக பிரபஞ்சம் அதிவேக விரிவடைகிறது என்பதை உறுதிப்படுத்துறாங்க. இது எல்லையற்றது அப்படின்னா நாம
அந்த விரிவாக்கத்தை வச்சுதான் நம்மளால இந்த இடத்துல வந்து ஒரு உதாரணத்தை வந்து கொடுக்க முடியும். இப்ப எல்லையற்ற பரவெளியாக இருக்கு அப்படிங்கிறது அந்த ரெட் ஷிஃப்ட் மூலமாக நமக்கு சொல்லப்படுது. அது சுத்தவெளி நிரந்தரமானது, எவர் லாஸ்டிங், ஒன்றே ஒன்று அப்படின்னு அவர் சொல்றாங்க. இதுல ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மற்றும் ரோகர் பென்ரோஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பென்ரோஸ் ஹாக்கிங் சிங்குலாரிட்டி தியரி மூலமாக அனைத்து ஆற்றலும் ஒற்றை நிலை சிங்குலாரிட்டியாக ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய நிலையில இருக்கு அப்படிங்கிறத விளக்குறாங்க அறிவியல்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய சுத்தவெளிங்கிறது நிரந்தரமா இருக்கும், ஒரு ஒற்றை நிலையில இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து சுத்தவெளி கும் இருட்டு அப்படின்னா ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலையா இருக்கும். ப்ரீமாடியல் டார்க் வாய்டுன்னு சொல்லுவாங்க. அது கும் இருட்டு அப்படிங்கிறது. அப்ப இதுக்கு வந்து நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவர்கள் வந்து குவாண்டம் காஸ்மாலஜி மூலமாக நோ பவுண்டரி ப்ரொபோசல் மூலமாகவும், இதே வந்து ரோகர் பென்ரோஸ் அவர்கள் வந்து சிங்குலாரிட்டி தியரி, கன்ஃபார்மல் சைக்ளிக் காஸ்மாலஜி அடிப்படையில் எல்லாம் யூனிஃபைட் ஃபோர்ஸில் இருந்து ஒரு கரும் வெற்றிடம் டார்க் எனர்ஜி பொட்டன்ஷியல்ஸ் இருந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது வந்து அறிவியலுக்கு நமக்கு ஒத்ததாக இருக்கு. அடுத்ததாக சுத்தவெளி அனாதி, தெய்வம், கிராவிட்டி இப்படியெல்லாம் பலவாறாக சொல்லப்படுகிறது. அதாவது எந்த இடத்துல அது வந்து அனாதி, எதுல இருந்துமே உருவாகல, அது தானாவே இருக்குது, அது நம்ம ஒரு தெய்வம் அப்படிங்கிறது, ஒரு கிராவிட்டி ஈர்ப்பு விசை கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது. இதை வந்து நம்ம அறிவியல் அப்படின்னு பார்த்தா பிகினிங்லெஸ் அப்படிங்கிறத எடுக்கலாம் அனாதி அப்படிங்கிறதுக்கு. ஸோ அது ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸும் ரோகர் பென்ரோஸ் என்ன சொல்றாங்கன்னா, சிங்குலாரிட்டி தியரி குவாண்டம் காஸ்மாலஜி மூலமா பிரபஞ்சத்தினுடைய ஆரம்பம் வந்து சிங்குலாரிட்டி நிலை என்று, அந்த பிகினிங்லெஸ் அது ஒரே ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிச்சது தான் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஆல் மைட்டி, அதாவது தெய்வம் அப்படின்னு அறிவியல்ல சொல்லக்கூடியது ஆல் மைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் வந்து காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் மூலமாக பிரபஞ்ச அமைப்பினுடைய அடிப்படை சட்டம் அது வந்து ஆல் மைட்டி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கிராவிட்டி அப்படிங்கிறது வந்து அருட்தந்தை அவர்கள் சொல்றது வந்து சூழ்ந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த பொருட்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒரு நெருக்கத்துக்கு வரும். அப்ப வந்து அவற்றுக்கிடையே வந்து ஒரு கிராவிடேஷனல் வந்து ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது நடைபெறும்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நம்மளுக்கு ஐசக் நியூட்டன் அவர்கள், அவங்க ஒரு ஈர்ப்பு விசைங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் வந்து ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி மூலமாக காலவெளி ஸ்பேஸ் டைம் மற்றும் கிராவிட்டி இணைந்து பிரபஞ்ச அமைப்பை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து வீரா ரூபின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டார்க் மேட்டர் மூலமாக கிராவிட்டி வெறுமை போன்ற இடங்களிலும் செயல்படுகிறது. இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஈர்ப்பு விசை கொண்டதான், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த கிராவிட்டி அப்படிங்கிறதுக்கு நம்ம அறிவியல் சான்றுகளை நம்ம சொல்ல முடியுது. மேலும் வந்து சுத்தவெளி எங்கும் ஊடுருவும் ஆற்றல், ஆல் பெர்மெட்டிங் ஃப்ளூயிட், பாய்ம பொருளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நமக்கு வந்து இந்த ப்ரீ மாடியல் பிளாஸ்மா தியரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதாவது ஆரம்ப நிலை இந்த பிரபஞ்சம் வந்து உருவாவதற்கு முந்தைய நிலை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மாசு, சார்ஜ் இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு எனர்ஜி ஒன்லி பார்ட்டிகல்ஸ். அப்போ வந்து எனர்ஜி ஃபீல்டு இருந்தது. அந்த நுண் அதிர்வுல அங்க எனர்ஜி ஒன்லி பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கு. எனர்ஜி இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ். அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்மாக்கு வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மூலமா என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகுது. அது வந்து காஸ்மிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எங்கேயுமே ஊடுருவி எல்லா இடங்களையுமே இந்த பிரபஞ்சம் முழுக்க அதனுடைய செயல்பாடு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பீட்டர் ஹிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹிக்ஸ் ஃபீல்டு. பிரபஞ்சம் முழுவதும் அது பரவி இருக்குது. துகள்களுக்கு வந்து மாஸ் கொடுக்குது. அது எந்த அளவுக்கு அழுத்தம் பெறுதோ அந்த அளவுக்கான அந்தந்த துகளுக்கு வந்து மாஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த ஹிக்ஸ் ஃபீல்டு பற்றி எல்லாருக்கும் தெரியும். அனைத்து இடங்களிலுமே பரவி இருக்குது. இப்போ இது அனைத்து இடங்களிலும் பரவி இருக்குது அப்படின்னா இந்த சுத்தவெளி தான் இந்த இந்த எல்லா இடங்கள்லயும் வந்து ஹைலி டிரான்ஸ்பரண்டா பரவி இருக்கு அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்காக நாம இதை வந்து சொல்லப்படுது. அடுத்தது வந்து சுத்தவெளி வெற்றிடம் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது மகரிஷின்னா சுத்தவெளிங்கிறதுல எல்லாம் ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடியதுதான் அப்படிங்கிறதும் மகரிஷி சொல்றாங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஹாக்கிங்ஸ் மற்றும் பென்ரோஸ் ஆகிய த நேச்சர் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படிங்கிறது மூலமாகவும், கால் மற்றும் டர்னர் அவங்க வந்து த ஏர்லி யூனிவர்ஸ் மூலமாகவும் இந்த வெற்றிடம் அப்படிங்கிறது வந்து இல்லை, சுத்தவெளிங்கிறது பேராற்றல் மிக்கதுன்னு சொல்றாங்க. சுத்தவெளி சர்வ வல்லமை உள்ளது, ஆம்னி பிரசன்ட், ஆம்னி சைன்ட், ஆம்னி பொட்டன்ட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சர்வ வல்லமை. அந்த வல்லமை எதன் மூலமாக நமக்கு வெளிப்படுது அப்படின்னா ப்ரீமாடியல் பிளாஸ்மா, அது ஃபண்டமெண்டல் ஃபீல்டு. நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஃபீல்டு அப்படின்னு சொல்றது வந்து யூனிஃபைட் ஃபோர்ஸ் பத்தி சொல்லுவாங்க. கிராவிடேஷனல் ஃபோல்டு, எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபோல்டு, அப்புறம் வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர், வீக் நியூக்ளியர் ஃபீல்டு, இதெல்லாம் வந்து
இதுல எல்லாம் எந்தெந்த அளவுல வந்து இதனுடைய அறிவு வந்து வேலை செய்யுது, அந்த வல்லமையை வந்து காமிக்குது அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஈர்ப்பு மூலமாக பொருட்களை எல்லாம் ஒன்றிணைக்குது. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து அணுக்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியா இருக்கு. வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அணுக்கள வந்து மாற்றங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நிலையில வந்து பொருட்களை வந்து செயல்படுத்துது. அடுத்தது டேவிட் போம் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இம்ப்ளிகேட் ஆர்டர் ஹோலோ மூமெண்ட்ஸ் வாயிலாக பிரபஞ்சம் முழுவதும் தகவல் புலமாக இயங்கி அனைத்து நிகழ்வுகளும் அதில் அறிந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இவ்வாறாக சர்வ வல்லமை, இயக்கங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன வேலைப்பாடுகள் நடக்கணும் அப்படிங்கிற அந்த பேரறிவு இந்த சர்வ வல்லமையாக செயல்படுது அப்படிங்கிறத இந்த ஆதாரங்கள் கொண்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எனவே இவ்வாறாக சுத்தவெளியினுடைய பண்புகள் அவற்றின் ஆதாரங்களை அறிவியலோடு ஒப்பீடு செய்து பார்த்த நிலையில சுத்தவெளியினுடைய 4 தன்மைகளான ஒருங்கிணைந்த செயல்பாடு எப்படி இருக்கு? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் சுத்தவெளி அப்படிங்கிறது ஒரு அடையாளத்துக்கு மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் அறிவியல் வந்து ஏதாவது நமக்கு ஆதாரங்கள் இருக்கான்னு பார்த்ததுதான் பார்த்தோம். இப்போ அதனுடைய 4 ஒருங்கிணைந்த தன்மைகள் வந்து எப்படி ஒரு செயல்பாட்டுல இருக்கு? சுத்தவெளி எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய முக்கிய ஒரு வேலைப்பாட்டுல இருக்கு அப்படின்னா, இப்ப வற்றா இருப்பு அப்படின்னு முதல்ல எடுத்தாங்கன்னா, சுத்தவெளியாகிய பெருவெளியில் இருந்து விண் முதலான அண்டங்கள், உயிரினங்கள் எவ்வளவு தோன்றினாலும் சுத்தவெளியோ அதனுடைய ஆற்றலோ எந்த அளவிலும் குறைவுபடாது. இந்த உண்மையை விளக்குகின்ற வார்த்தை தான் வற்றா இருப்பு. என்ன நடந்தாலும் எவ்வளவு தோற்றப் பொருட்கள் உருவாகிட்டே இருந்தாலுமே கூட, இந்த இருப்பு அப்படிங்கிறது வந்து குறையவே குறையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதுல வந்து அறிவியலுக்கு நம்ம என்னன்னா குவாண்டம் ஃபிளக்சுவேஷன் என்ற கருத்து வந்து முதல்ல ஹைசன்பர்க் அவங்க வந்து சொல்றாங்க. அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ஸ் வந்து தோன்றுச்சு. இது வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சில ஒரு ஆதாரங்கள் மூலமாக சில ஆய்வுகள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? பிரபஞ்சத்துல வந்து என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன பொருட்கள் மாற்றம் ஆகுது அப்படிங்கிறது அந்த ஆய்வு மூலமாக ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமா வந்து இந்த நாசா வெளியீடு இது. அது எப்படி அவங்க சொல்றாங்கன்னா, வெற்றிடங்கள்ல வந்து பிளாஸ்மா ஃப்ளோஸ் மேக்னெட்டிக் ஆசிலேஷன்ஸ் தொடர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அதாவது பிளாஸ்மா ஃப்ளோஸ் அப்படிங்கிறது சார்ஜ் பெற்ற வாயுக்கள் அயான்ஸ் மற்றும் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த இயக்க ஓட்டங்கள் வந்து பிரபஞ்சம் முழுவதுமா அந்த ஆற்றலை வந்து பரப்பிட்டு இருக்கு. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஆசிலேஷன்ங்கிறது அந்த பிளாஸ்மா ஓட்டங்கள்ல ஏற்படக்கூடிய காந்த புலங்கள் அந்த அலை பாஞ்சிட்டு அதிர்வுகள் வந்து நிரம்ப இருக்கு அப்படிங்கிறாங்க. இவை ரெண்டுமே சேர்ந்து நட்சத்திரங்கள், சூரிய காற்று மற்றும் பிரபஞ்ச மின்சார புலங்கள் இயங்குவதற்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எங்கேயுமே ஒரு அழிவில்லாத ஒரு நிலை வந்து உள்ள நிகழ்ந்துகிட்டே இருக்குங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான். இதுவே வந்து பிரபஞ்சத்தினுடைய இயக்கம், ஆற்றல் பரிமாற்றம் மற்றும் சமநிலை, எப்பவுமே ஒரு சமநிலையா வச்சுக்குவோம் இயக்கத்துக்கு எல்லாமே ஆகியவற்றை தாங்கி நிற்கும் ஒரு அடிப்படை சக்தியாக இருக்கு. சரி, இப்போ புதிய கேலக்சிஸ் நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாகுது இல்லையா? அந்த கேலக்சிஸ் நட்சத்திரங்கள் உருவாறது எல்லாம் எதை வச்சு பார்க்கறாங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஜேம்ஸ் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமா வந்து கேலக்சிஸ் பண்றாங்க. நட்சத்திரங்கள் வந்து புரோட்டோஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்ஃப்ராரெட் அண்ட் ரேடியோ டெலிஸ்கோப் மூலமா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கோள்கள் வந்து எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, டெலஸ்கோப் மூலமாக கண்டுபிடிக்கிறது தான். அது வந்து அ அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர்ஸ் அப்படிங்கிற அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக இதையெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. எப்பவுமே வந்து பிரபஞ்சத்துல ஒரு நிறைவான ஒரு நிலை இருந்துட்டே இருக்கு. அங்க வந்து அழிவு இருந்தா மீண்டும் அந்த ஆற்றல் வந்து புதிய புதிய கேலக்சிகள், ஸ்டார்ஸ் வந்து உற்பத்தி செஞ்சுட்டே தான் இருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நம்மளுடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் E=mc² அப்படிங்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது சூரியன்ல நடைபெறும் அணு வினைகள், அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லுவாங்க, போன்ற அந்த செயல்கள் எல்லாம் வந்து நிறை வந்து ஒரு பகுதி வந்து ஆற்றலா மாறுது. அதே போல மிகுந்த ஆற்றல் சில நேரங்கள் வந்து துகளா மாறும். பின் மீண்டும் வந்து அது நிறைய மாறும். இப்ப இந்த வேலை வந்து உள்ள நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அங்க வந்து குறைபாடு அப்படிங்கிறதுக்கு அ இடமே நம்ம சொல்ல முடியாது. அந்த மிகுந்த ஆற்றல் வந்து எங்க நடக்குது அப்படின்னா, இந்த காமா அ கதிர் அது வந்து துகளாக மாறக்கூடிய ஒரு நிலையில இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆய்வு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக வற்றா இருப்பு அப்படின்னு சொல்லப்படுது. வற்றா இருப்பு அப்படிங்கறதுக்கான என்ன சொல்றாங்கன்னா, ஆம்னி டிரெக்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆம்னி டிரெக்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது பிளாங்க் ஈரா காலத்துல அனைத்து திசைகளிலும் வந்து சமமான பரவி இருக்கக்கூடிய ஆற்றல். இதுதான் வற்றா இருப்பு அப்படிங்கிறது. இதுக்கு மேற்கொண்டு பல ஆதாரங்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இது
இந்த போசான் புலங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லா இடங்களையும் பரவி இருக்குது. அணு அளவுல வந்து குவார்க்ஸ் மற்றும் லெப்டான்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. நட்சத்திரங்கள்ல, கோள்கள்ல அது வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இணைந்த ஃபியூசன்ஸ் வந்து ஒளி, வெப்ப ஆற்றல் எல்லா பக்கம் ஊடுருவி செயல்படுறது. நட்சத்திரங்கள் பற்றி உருவாகக்கூடிய போட்டோ பிளானட்டரி டிஸ்க் இது வந்து நிலையான ஒரு பொருளாக இருந்துட்டு இருக்குது. கேலக்சி ஃபீல்டு இது எல்லாமே வந்து இதனுடைய வற்றா இருப்புங்கிறதுக்கான நம்ம ஒரு அடையாளமா எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பேராற்றல். பேராற்றல் அப்படின்னு நம்ம அர்த்தம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, செல்ஃப் கம்ப்ரஸிங் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அறிவியலாளர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்னி டிரெக்ஷனல் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பிஜேஇ பிபல்ஸ் அவர் என்ன சொல்றாங்கன்னா, த ப்ரீமோடியல் பிளாஸ்மா எமர்ஜ்டு ஃப்ரம் அ செல்ஃப் கிராவிட்டிங் அண்ட் செல்ஃப் கம்ப்ரஸிங் எனர்ஜி ஃபீல்ட் அண்டர் யூனிஃபார்ம் ஐசோட்ரோபிக் கண்டிஷன்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, எல்லா திசைகளிலும் சமமான அழுத்தம் இருக்குது. சமமான அழுத்தம் எல்லாத்துக்கும் அழுத்தம் எவ்வளவு தண்ணீருக்கு சூழ்ந்து அழுத்தம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஐசோட்ரோபிக்கா சூழ்ந்து அழுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறது தான். அதே போல வந்து இது அதற்கு பிறகு வந்து அறிவியல் சொல்லக்கூடிய வந்து சிமெட்ரி பிரேக்கிங் சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஆற்றல் வந்து ஒரே அளவுல எல்லாம் பிரிஞ்சு நான் சொன்னேன் யூனிஃபைட் ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கிராவிட்டி நியூக்ளியர் ஃபோர்ஸ் இதெல்லாம் இது எல்லாமே வந்து இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் பிரிஞ்சு போகக்கூடிய அந்த இடத்த சொல்றாங்க. நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கும், சூழ்ந்த அழுத்தம் இறுகி அந்த ஆற்றல் வந்து நொறுங்குச்சு அப்படிங்கிறத பத்தி நம்மளால இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒற்றை பேராற்றல் பல்வேறு புலங்களாக பிரிந்தது. இது வந்து அர்த்தந்தை கூறக்கூடிய இறுக்கம், நொறுக்கம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வச்சுக்கலாம். சரி இதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னா, பிளாங்க் இரா அதாவது காலகட்டத்துல இடம், காலம் தன்னைத்தானே வளைத்து சுருக்கும் சிங்குலாரிட்டி நிலையில அப்படிங்கிறாங்க. குவாண்டம் வேக்யூம்ல வெற்றிடத்தில் நுண் ஆற்றல் அலைச்சல்கள் தன்னிருக்கம் காட்டும். இப்படி ஒன்னொன்றையும் சொல்றாங்க. பிளாஸ்மா, நட்சத்திரங்கள, கோள்கள்ல, கேலக்சில எல்லாத்துக்குமே இதுக்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஆனா நேரம் நமக்கு இல்லாதனால சூழ்ந்து அழுத்தக்கூடிய ஆற்றலுக்கு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, இதே பிளாஸ்மால வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் துகள்களுக்கு இடையில வந்து பரஸ்பர ஈர்ப்பு விலக்கல் இது வந்து சமநிலை அழுத்தம் வந்து பெறுது. காஜ் போசான் துகள் வந்து புலங்களை வந்து தன்னிலே அதிர்த்து அழுத்தம் உருவாக்குது. QCD மற்றும் குளூஆன் ஃபீல்டு வழியாக துகள்கள் வந்து நெருக்கமாக இணைப்பு பெறுது. ஃபீல்டுல வந்து மின்னியல் காந்த அலைகள் மற்றும் குவாண்டம் புல அதிர்வுகள் வந்து அனைத்தையும் சூழ்ந்து அழுத்துது அப்படிங்கிறாங்க. நட்சத்திரங்கள்ல எல்லா கோள்கள்ல எல்லாத்துக்குமே நம்மகிட்ட வந்து இங்க ஆதாரம் நம்ம கையில இருக்கு. பட் இப்ப நேரம் இல்ல. இது வந்து தன்னிறக்கம் சூழ்ந்தழுத்தம்ங்கிறது எல்லா இடங்களையும் அணு முதல் அண்ட உயிர்கள் வரைக்கும் இந்த செல்ஃப் கம்ப்ரஸிங் அண்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்குங்கிறதுக்கான நம்ம ஆதாரத்தை ஐயா டைம் முடிஞ்சிருச்சாங்க. சரிங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் அடுத்த வாட்டி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்க பிரசன்டேஷன்ல இப்ப நீங்க கடைசியா பேசின எதுவுமே பிரசன்டேஷன்ல இல்லையே. அந்த டாபிக் மட்டும் கொடுத்துட்டேங்க ஐயா பிரசன்டேஷன்ல. இல்லைங்கம்மா, இப்ப லாஸ்ட் ஸ்லைடு இந்த ஸ்லைட்ல நீங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்லயே ஒரு 4-5 நிமிஷம் பேசியிருக்கீங்க. ஆனா அதை பத்தி ஆமாங்க எந்த ஐயா. விவரமும் இல்ல. அதனாலதான் இது உங்களுக்கு டைம் வந்து இத்தனைக்கும் நீங்க பேச ஆரம்பிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணல. ஐயா சொன்னார் இல்லைங்களா, ஐயா சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன் நானு. அப்பவே 15 நிமிஷம் 15 16 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்ப சரிங்க ஏன்னா ஓகே. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேச போறீங்க. நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அப்ப மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே அடி வாங்கிட்டே போகும். கரெக்ட்டா சரிங்க 15 ஐயா நான் மினிட்ஸ்னா கொஞ்சம் படிச்சேன். 15 மினிட்ஸ் கரெக்ட்டா முடிக்கணும். ஓகேங்க ஓகேங்க ஐயா. நீங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு 1, 2, 3 ஆமாங்க 3 ஐயா. க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் 3 ஸ்லைடு இருக்கு. சரிங்க ஐயா. இதை நான் நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் படிச்சிடுறேங்க ஐயா. இல்ல ஸ்லைட்ல குடுக்கல நீங்க. இல்லைங்க இப்போ வற்றா இருப்பு குவாண்டம் வேக்யூம் காஸ்மிக் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கய்யா அனைத்துக்கும் அடித்தளம். அதுக்கான ஆதாரங்கள் தான் நான் அதுல எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இல்லைங்கம்மா, பேராற்றலுக்கு நீங்க வற்றா இருப்புக்கு மட்டும் வந்து 3 நிமிஷம் பேசுறீங்க. ஆனா அது எல்லாமே குறைச்சேன். இது அதாவது அதுக்கப்புறம் இயக்க நிலையில இருக்கக்கூடியது தான் பேசுறீங்க. வற்றா இருப்புக்கு ஆமாங்கய்யா. டைரக்ட்டா கனெக்ட் பண்றது பேசாம, நீங்க எல்லாமே அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்துடுறீங்க. காந்தப்புலத்துக்கு வந்துடுறீங்க. அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு எத குறைக்கணுமோ அத குறைச்சுக்கங்க. உங்க டீம்ல பேசி குறைச்சுக்கங்க. சரிங்கய்யா. ஓகேங்கய்யா. நன்றிங்கய்யா நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வேற யாராவது கருத்து இருந்தா சொல்லுங்க. வற்றா இருப்பு பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்ப வற்றா இருப்புன்னு சொல்றாங்க. அதனாலயே உங்களுக்கு நிறைய நேரம் எடுக்குது.
கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கிட்டாவே அவங்களுக்கு அது சரியாயிடும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் அறிவியல் விளக்கம் வந்து வேதாத்திரிய விளக்கம்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா அறிவியல் விளக்கத்தோட தான் சொல்லிட்டு வர்றாங்க. கம்பேரிசனோட தான் சொல்றாங்க. அப்போ நீங்க சொல்லலாம், தப்பு கிடையாது. அதையுமே நிறைய எக்ஸாம்பிள் சொல்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு டைம் இழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கோங்கம்மா. வாழ்க ஆமாங்கம்மா. வளமுடன். ஆமா. கரெக்ட்டுங்கம்மா. வாழ்க வளமுடன். நானும் முடிஞ்ச மொத்தமாவே அளவுக்கு வந்து எனக்கு அதாவது ரெண்டே இடத்துல மட்டும் நீங்க சொன்னா போதுங்கம்மா. மேல வந்து சரிங்க. வேதாத்திரிய ம், விளக்கத்துல வற்றாய் இருப்புக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்றீங்க. கீழ வந்து ம், அதுக்கு வற்றாய் இருப்புக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் சொல்லி அத கம்பேர் பண்றீங்க. அதோட முடிச்சிரலாம். ம். ஏன்னா சரிங்க ஐயா. ம். 2, 3 ஸ்லைடுக்கு முன்னாலயும் வற்றாய் இருப்பு பத்தி டீட்டெயில் சொல்றீங்க. மறுபடியும் லாஸ்ட்லயும் அது நீங்க எழுதி வச்சதெல்லாம் படிக்கும்போது டைம் ஆயிரும். ஏன்னா, இப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஆ, ஆ சரிங்க ஐயா. டைம் வந்து கரெக்ட்டா மேனேஜ் பண்ணணும். எல்லாரும் சொல்றேன், எல்லாருக்கும். ஆமாங்க இப்ப ஐயா. ஐயா ஃபர்ஸ்ட் வந்து வற்றாய் இருப்புக்கு ஒரு ரிலீஃப் குடுத்துட்டாங்க. என்னன்னா, எல்லாரும் இந்த ம். முன்னுரை சொல்ல வேண்டான்னு சொல்ட்டாங்க. அதாவது முன்னுரைனா, ஓகே. இந்த வாழ்த்துக்கள்லாம் சொல்ல வேண்டான்னு சொல்ட்டாங்க. ஐயாவே சொல்லப் போறாங்க. வணக்கம், வாழ்த்து. சரிங்க. ஆமா. ம். அப்ப வந்து டைரக்ட்டா போன உடனே நீங்க உங்களுடைய உரையின் நோக்கத்திலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வாழ்க வளமுடன் சொல்லிட்டு ஓகே, உரையின் ஓகேங்க ஐயா. நோக்கத்திலிருந்து ஸ்டார்ட் ம், பண்ணா, அப்ப அங்க ஒரு ம். 2, 3 மினிட்ஸ் உங்களுக்கு சேவ் ஆகுது. அத வந்து சரிங்க. உங்க பிரசன்டேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனா ஓகேங்க முடிக்கணும். ஐயா. ஓகே. முடிக்கிறதுக்கு வந்து ம். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது எல்லாமே அங்க இன்ட்யூஷன்ல, ஆமாங்க. அ கடைசியில தான் போட்டு வச்சிருக்குது முடிக்கிறது. கால் டூ ஆக்ஷன்ல அங்க அங்க சரிங்க ஐயா. இருக்கு இல்லீங்களா? அப்ப அத வந்து ஆமா, கவர் ஆமாங்க. பண்ணணும். அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்கய்யா. நானும் ஜம்ப் ஆயி வந்தேன். அப்படி இருந்தும் நோட் பண்ணி வச்சேங்கய்யா. இருந்தாலும் முடிக்க முடியல. நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சிடுறேங்கய்யா. வாழ்க வளம். சசிகலாம்மா, ஐயா. நீங்க ஒரு தடவை பிபிடி போட்டுட்டு நீங்களே படிச்சு ரெக்கார்ட் பண்ணுங்கம்மா. சரிங்கய்யா. ட்ரை அப்பதான் பண்றேங்கய்யா. உங்களுக்கு தெரியும் எதை நம்ம தவிர்க்கலாம். ஆ. ஏன்னா நம்ம எடுத்தது எல்லாமே கொடுத்துங்கிற ஆதங்கம் தான் இருக்கும் ஒழிய முடிக்க முடியாத போயிடும். சரிங்கய்யா. நமக்கு டைம் இல்ல. ஓகே, ஓகேங்கய்யா. அதனால நீங்க எடுத்திருக்க இவ்வளவுதான். வட்டார இருப்புக்கு இவ்வளவுதான். அந்த ஸ்லைட்ல நீங்க சரிங்கய்யா. வேணா மென்ஷன் பண்ணிடுங்க. இப்ப நீங்க படிச்சீங்க இல்லையா? ம். அதை ஆமா, ஆமா. படிக்காத இந்த பிளாங்கரம் ஆ. இந்த மேல கொடுத்திருக்கிறதெல்லாம் இதுக்கான ரெஃபரன்ஸ் அப்படின்னு முடிச்சுட்டு கீழே வந்துருங்க. ஓகே, ஓகேங்கய்யா. அந்த ஸ்லைட்லயே அதை ஏத்திருங்க. ஓகேங்கய்யா. ஒன்னு கொடுத்துட்டு இது ஒரு ம், பாயிண்ட், அது 2, 3 ம். பாயிண்ட் அதுல இருக்கு. அடுத்து நான் போறேன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா சரிங்கய்யா. ஸ்லைடு பாக்குறவங்களுக்கும் அதுல நிறைய மேட்டர் இருக்குன்னு தெரியும். நீங்க ம். ஜெர்க் ஆயிடலாம், அதை தாண்டி வந்துடலாம். பட்டாயிருப்புல இருந்து அடுத்தது சரிங்கய்யா. அப்படி ஒண்ணு போயிட்டீங்கன்னா நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா மட்டும் தான் வரும். அந்த ஆமா, 15 ஆமாங்கய்யா. நிமிஷத்துக்குள்ள நீங்க உட்காந்து பேசி எது பேசலாம் எது வேண்டாம் ம். அப்படின்னு ஒரு தடவை பேசி பாத்துருங்க. சரிங்கய்யா. ஓகேங்கய்யா. ஏன்னா இப்போ நிறைய அந்த தகவல் எடுத்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு அது ஐயோ இது விடுறதா அது விடுறதா அது விடுறதான்னு வரும். ஆ, நம்ம ஆ. கொடுக்கப்பட்டிருக்க நேரம் அவ்வளவுதான். அதனால நீங்க அதை ஏத்துன்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்லைட்ல ஏத்திருங்க. ஓகே, ஓகேங்கய்யா. இந்த ம். பாயிண்ட் எல்லாம் பூரா ஏத்திட்டு ஏன்னா ஒரு பாயிண்ட் ஸ்லைடு சொல்லிட்டு ஜாஸ்தி நெறைய போயிட்டே இருந்ததுன்னா ஒரு இல்லைம்மா மாதிரி அந்த ஆயிடும்ட்டு தான். அந்த ஸ்லைன்ல மென்ஷன் பண்ணுங்க. பிளாங்கரா ம். அப்படின்னா அது பிளாங்கரா ரெடி என்ன 5 6 ஒரு 6 பாயிண்ட் அதுக்கு லென்த்தியா போக வேணாம். சரிங்கய்யா. இதுல இருந்து அப்போ 6 பாயிண்ட் இருக்கு. 1 2 3 4 இது 6 இருக்கு. நான் ஒண்ணு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன். அடுத்தது நான் போறேன் டைம் இல்லாதனால அப்படின்னு ஓகேங்கய்யா. போயிட்டீங்கன்னா ஓகேங்கய்யா. நீங்க அந்த நேரத்தை மிச்சம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க சொல்லு சரிங்கய்யா. நினைக்க அது போயிட்டே இருக்கும். டைம் அப்ப நானு பத்தாது. இது இப்படி ம், பண்ணிடுறேங்கய்யா. இப்போ ஒண்ணொண்ணுக்கும் வந்து ம், பேரறிவு அப்படின்னா, பேரறிவுக்கு ம், சொல்லி அந்த சயின்ஸ்ல பேரறிவுக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லாம, ம். அப்படியே அதுக்கான ஆதாரங்கள் மட்டும் டக்கு டக்குன்னு ஃபினிஷ் இல்ல பண்ணிட்டோம்னாவே இப்ப இப்ப அதிலிருந்தே இப்ப இப்ப எப்படி முடிஞ்சிரும். இப்ப மகரிஷ் சொல்றாங்களோ அந்த ம். முக்கியமான கீவேர்ட்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அத மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கேங்க. அத சொல்லிட்டு அந்த ஆதாரத்துக்கு வந்துடுறேன். அந்த பாயிண்ட் சொன்ன ஒரு பேரு. பாயிண்ட் சொன்னது சரி. இது மாதிரி 7 8 பேர் சொல்லியிருக்காங்க. நேரம் ம். கருதி அடுத்ததுக்கு போறேன். அவ்வளவுதான். அந்த சரிங்கய்யா. பாயிண்ட் அங்க இருந்ததுன்னா அவங்க பார்த்து படிச்சுக்கிட்டோம். ஓகேங்கய்யா. அப்படி பண்ணீங்க. இல்லைன்னா அதுக்கு 2 ஸ்லைடு போட்டு ஜெர்க்கு மாத்திக்க சொல்லிடலாம். சரிங்கய்யா. உங்களுக்கு அதிகமா கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா போட்டுட்டு ம். ஸ்லைடை போட்டுட்டு ம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைடுக்கு போயிடுங்க. அப்படின்னா இது பாயிண்ட் சரிங்க. ஒண்ணு வந்துருவாங்க. அவங்க பாக்குறவங்களுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு ம். அப்படின்னு மென்ஷன் பண்ணதாயிடும். நீங்க ஒரு சரிங்கய்யா. தடவை கம்ப்ளீட்டா நீங்க 15 நிமிஷத்துக்குள்ள 14 நிமிஷத்துல நீங்க முடிச்சீங்கன்னா தான் ம். அடுத்து ஸ்டேஜ்ல கடைசி 15 வர நிமிஷத்துக்கு முடியும். வர முடியும். ஆமா அப்பதான் நீங்க ஓகேங்கய்யா. கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணீங்க. ஓகே, ஓகே. மேக்சிமம் அது தேவைப்படும். எப்ப ம். பிரசன்டேஷன் பண்ணாலும் சரி. நீங்க கொடுத்தது எப்படி பிரசன்ட் பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்கு. ஆமாங்கய்யா. ஆமா. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்க ஒரு தடவை பேசி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது சரியாயிடும். சரிங்க, சரிங்க. வாழ்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்.
கருத்துக்கள்ல ஏதாவது மாற்றங்கள் செய்யறது ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஐயா. இல்லம்மா, கருத்துக்கள் கருத்து சஜஷன். கருத்து நிறைய இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க அவங்க பேருனா நம்ம கட்டுரையில பாத்துக்கிட்டோம். ம். நீங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசா வித்தியாசமா தெரியல. சரிங்க ஐயா. ம். அது ஓகே ஐயா. கருத்துல ஏதாருன்னா ஐயா சொல்றது, யாராவது நீங்க சொல்லட்டும். எனக்கு ஒன்றும் சொல்லுங்க வித்தியாசமா ஐயா. தெரியல. வாழ்த்துக்கள். எங்க பவர் பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். சில ம். விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே பாஸ் பண்ணி போற மாதிரி போனா சரியா போயிடும் இல்லைங்களா? அதான் அவங்க படிக்கையில கூட அப்படி இருந்ததுன்னா, ஆ, இதுல 6 ஆ, பாயிண்ட் இருக்கு, 6 ஆ, 1 2 ஆ, அது விளக்கம் கொடுக்காத ஆ. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு அது வேடிங் இருக்கட்டுங்க, கொடுக்குறாங்க. பவர் பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும், அதை மாத்த தேவையில்ல. அந்த எதை வேடிங் அவாய்ட் பண்ணணுங்கிறத மட்டும் பார்த்துட்டா போதும். இப்போ வற்றா இருப்பு நீங்க பேசுனீங்க இல்லையா ஆமாங்க ஐயா. ஐயா, 3 நிமிஷம் சொல்றாங்க இல்லையா, ம். 1 நிமிஷத்துக்கு வாங்க, இன்னும் குறைக்க முடியுமான்னு பாருங்க. இல்ல 1.5 அது எப்படி நிமிஷத்துக்கு வாங்க, சரிங்க. பாதியா வாங்க. இல்ல நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். டைம் இருக்கு, இந்த இடத்துல அதிகமா கொடுக்கலாம். நீங்க கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியாத போயிடும். நம்ம இதை சரிங்க ஐயா. சொல்லிருக்கலாம், அதுக்காக ஓடிடுச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. அது நீங்க ம். முன்னாடியே நீங்க பேசி பார்த்து நீங்களே ரெக்கார்ட் பண்ணி டைம் ஓட விட்டீங்கன்னா தான் சரியா வரும் உங்களுக்கு. ஓகேங்க உங்களுக்கு ஐயா. மட்டும் இல்ல, அடுத்தவங்களுக்கு அதுதான். ஆமாங்க ஐயா. சரிங்க ஐயா. நான் ஏன்னா பண்ணிடுறேன். நம்ம டைம் போய் யார்கிட்டயும் கெஞ்சி கிளறலாம் வாங்க முடியாது. அது ஓடுனா வாங்க ஓடிட்டே முடியாது. தான் இருக்கும். சரி. பாயிண்ட்ல ஏதாவது இருக்கான்னு கேட்டுங்க, வேற யாராவது. இல்ல இதுக்குதான் வரும், ம். இதுல இது நீ மேட்ச் பண்றது சரியில்லை அப்படின்னு வர்றாங்கன்னா ம். கேட்டுங்க. எனக்கு ஒன்றும் சரிங்க. பெருசா வித்தியாசம் தெரியல. சரிங்க ஐயா. ஓகே, வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. சொல்லுங்கம்மா ஐயா. ஏதாவது சேஞ்சஸ்? அடுத்தது யார் உங்க டீம்ல படிக்கிறாங்களா ஐயா? கிருஷ்ணமூர்த்தி ஐயா படிக்கிறாங்களா இல்ல அடுத்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா. team? ஐயா படிக்கிறீங்களா ஐயா? நிக்கில அடுத்த டீம் போக சொல்லிடலாங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. ராதாமா திரும்பவும் படிக்கணுமா ஐயா படிக்கிறீங்களா? அது? இல்ல நான் கேக்குறேன். இல்ல இல்லைங்கம்மா, நீங்க நீங்க அங்க போக போறது இன் பர்சன் நீங்க போகல இல்லைங்கம்மா? இல்ல ஆமாமா. இப்ப வந்து என்னன்னா அங்க போறவங்க அங்க போய் அங்க மேடையில ஏறி பிரசன்ட் பண்றவங்களுக்கு தான் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். ஓகேங்க. ஓகே. வாழ்க வளமுடன். இந்த கருணையும் குரூப்ல கலாம் பேசுறவங்க பேசட்டுமா இல்லையா? நான் இன்னும் அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட பேசல. ஓகே. அதை பேசுங்கம்மா. நீங்க அந்த ஸ்லைடு போடுங்கய்யா. ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். தெரியுதுங்களா? தெரியுதுங்கய்யா. ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. உங்க ஸ்லைடு தெரியுதுங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரியுதுங்கய்யா. வாழ்க வளமுடன். உரையின் நோக்கம், நம் அனைவரின் உள்ளத்திலும் இருக்கும் ஒரு அடிப்படை கேள்வியானது, நான் யார், நமது குணங்கள், எண்ணங்கள், வாழ்க்கை சூழல்களுக்கு மூல காரணம் என்ன என்ற கேள்விகளுக்கான விடைகளை நோக்கித்தான் பயணிக்கிறோம். இம்மாபெரும் புதிருக்கு நமது தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 2 அற்புதமான திறவுகோள்களை தந்துள்ளார். ஒன்று கருமையம், நமது பரம்பரை மற்றும் பரிணாமத்தின் ஒட்டுமொத்த பதிவுகளை கொண்டிருக்கும் நமது மூலதனம். மற்றொன்று அறிவு, அம்மூலதனத்தை பகுத்து ஆராய்ந்து தூய்மைப்படுத்தி நம்மை உயர்த்தி கொள்ள நமக்கு அளித்துள்ள சிற்ப ஒளியாகும். எனவே இவ்வுரையின் நோக்கமானது அருட்தந்தை தந்துள்ள கருமையம் மற்றும் அறிவு பற்றிய ஆழமான விளக்கங்களை நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளுடன் எவ்வளவு அற்புதமாக ஒத்து போகிறது என்பதை ஆராய்வதே ஆகும். முக்கிய உள்ளடக்கம் அது கூட சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் இல்லையா? கருமையம் நமது மூலதனம், நமது உடல் மையம், உயிர் மையம், ஜீவகாந்த மையம் ஆகிய 3இன் ஒருங்கிணைந்த மையமே கருமையம் ஆகும். ஒரு பிரபஞ்ச கணினி வன்பொருள் போல் செயல்படுவதால் வினைப்பதிவு பெட்டகம். அறிவு நமது சிற்ப ஒளி, எந்த ஒரு செயலையும்
ஒழுங்காக செய்கின்ற ஆற்றலுக்கு அறிவு என்று பெயர். The order of function in everything and in everywhere is called consciousness. மனதின் அடித்தளமே அறிவு எனலாம். வேதாத்திரிய விளக்கம். நம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கருமையத்தை நமக்குள்ளே இயங்கும் ஒரு தெய்வீக புதையல், பெருநிதி, தெய்வீக நீதிமன்றம், அகம், உள்ளம், ஆன்மா, நெஞ்சம், உயிரின கருவூலம், காந்தக்கல ராஜ்யம், மாய துணைவன், சரித்திர குறிப்பு பெட்டகம் என பலவாறாக குறிப்பிடுகிறார். மேலும் வித்து, உடல் மையம் கருமையத்தின் பௌதீக அடித்தளம் ஆகும். வித்து நாம் உண்ணும் உணவானது 7 தாதுக்களாக, அதாவது ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்துநாத குழம்பாக மாற்றமடைந்து அதன் நுட்பமான சாராம்சமாக வித்துவாக மாறுகிறது. இதுவே மரபியல் மற்றும் வினைப்பதிவு குறியீடுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வாகனம் என்கிறார். உயிர் அண்டம் முழுவதும் நிறைந்துள்ள இறை துகள்களின் தொகுப்பான வான் துகள்கள் அல்லது விண் துகள்கள் உயிரினங்களில் உயிர் துகள்களாக செயல்படுவதாகவும் அவை தன்னைத்தானே அதிவேகமாக சுழலும் இத்துகள்களே வாழ்வின் அடிப்படை ஆற்றலாகும். ஜீவகாந்தம் உயிர் துகள்கள் உடலில் சுழலும் போது அவற்றிலிருந்து எழும் விரிவலைகளே ஜீவகாந்தம் எனப்படுகிறது. இதுவே நம் உடலின் மற்றும் மனதின் இயக்கங்களுக்கும் வளர்சிதை மாற்றத்திற்கும் எண்ணங்களுக்கும் எரிபொருளாக செயல்படுகிறது. மேலும் நமது ஒவ்வொரு உடல் செயல், புலன் உணர்வு, மனம் மற்றும் உணர்ச்சி அதிர்வுகள் அனைத்தும் கருமையத்தில் ஒரு பதிவை உருவாக்கி ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி வைத்துக் கொள்கிறது. அவை முறையே விரிவு சுருக்க பதிவு, நினைவு பதிவு, பிரதிபலிப்பு பதிவு, நுண்ணியக்க பதிவு, தரப்பதிவு, சமுதாய பதிவாகும். இப்பதிவுகளானது சங்கீத, பிராரப்த, ஆகாமிய கர்ம வினை பதிவுகளாக செயல்படுகிறது. மகரிஷியின் கருமைய தத்துவமானது பிரபஞ்சத்தின் அடிப்படை காரண காரிய தத்துவத்தை நிலைநிறுத்துகிறது. அறிவின் பரிணாமம் நம் மனதின் செயல்பாடுகளை மேல்மனம், நடுமனம், அதாவது மேல்மனம் கான்சியஸ் மைண்ட், நடுமனம் சப்கான்சியஸ் மைண்ட், அடிமனம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட், தெய்வ நிலை ஸ்பிரிச்சுவல் மைண்ட் என 4ஆக பிரிக்கிறார். அறிவின் பயணம் என்பது அறியாமையிலிருந்து ஞானத்தை நோக்கிய ஒரு பரிணாம பயணம் என்றும் அதனை 3 நிலைகளாக விளக்குகிறார். அதாவது அஞ்ஞானம் அறிவின் ஆரம்ப நிலை, விஞ்ஞானம் அறிவின் வேக நிலை, மெய்ஞானம் அறிவின் பூரண நிலை என்றும் கூறுகிறார். அறிவை அறிவால் அறிய பழகுதல் என்பது யோகத்தின் வரையறை ஆகும். இப்படிப்பட்ட உள்நோக்கிய பயணமானது நம்மை விளைவறிந்த விழிப்பு நிலையில் வாழ கற்றுத் தருகிறது. இதுவே ஞானமான வாழ்வில் அடையாளமாகும். அறிவியல் விளக்கம். மகரிஷி அவர்கள் தனது தத்துவத்தை ஒரு அறிவியலாகவே முன்வைக்கிறார். கருமையம் மற்றும் எபிஜெனெடிக்ஸ் பதிவுகளின் அறிவியல். மரபணு, அதாவது நமது DNA என்பது நமது வீட்டில் உள்ள மின் விளக்குகள் போன்றது. ஒவ்வொரு மரபணுவும் ஒரு விளக்கு போன்றது. எபிஜெனெடிக்ஸ் என்பது அந்த விளக்குகளை கட்டுப்படுத்தும் சுவிட்சுகள் மற்றும் டிம்மர்களை போன்றதாகும். இந்த சுவிட்சுகள் தான் DNA மீது படியும் ரசாயன குறியீடுகள் ஆகும், அதாவது கெமிக்கல் டாக்ஸ் ஆகும். இவையே சில மரபணுக்களை ஆன் செய்து செயல்படுத்தவும் சிலவற்றை ஆஃப் செய்து முடக்கவும் செய்கின்றனவாம். மகரிஷியின் வினைப்பதிவு என்ற கருத்தானது இந்த ரசாயன குறிச்சொற்களுடன் மிக துல்லியமாக பொருந்துகிறது. ஒரு காலத்தில் ஆன்மீக கருத்தாக இருந்த கர்ம வினையானது பரம்பரைகளாக அல்லது தலைமுறைகளாக தொடரும் என்பது தற்போது ஒரு உயிரியல் உண்மையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. உதாரணங்கள் 2022 நேச்சர் கம்யூனிகேஷன்ஸ் இதழில் வெளியான ஒரு ஆய்வு. தந்தையின் அதிகப்படியான கொழுப்புள்ள உணவு சந்ததிகளின் வளர்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை பாதித்து ஆயுளை தீர்மானிக்கும் டெலோமியர்களின் நீளத்தை குறைக்கும் அபாயத்தை அதிகரிப்பதாக கண்டறிந்துள்ளது. 2023 பிராக்டிஸ் இன் இம்யூனாலஜி இதழில் வெளியான ஒரு ஆய்வானது பெற்றோருக்கு ஏற்படும் மன அழுத்தமானது குழந்தைகளுக்கு கடத்தப்பட்டு அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து சில நோய்களுக்கு எளிதில் பாதிக்கப்பட வைக்கிறது என கண்டறிந்துள்ளனர். இவையே சில குடும்பங்களில் குறிப்பிட்ட நோய்கள் ஏன் தொடர்கின்றன என்பதை விளக்குகிறது. 2025ஆம் ஆண்டில் சென் எல் மற்றும் பிறரால் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் தந்தையின் மன அழுத்தம்
குழந்தையின் இயல்பாக மாறியுள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. கருமையமும் பிரபஞ்சமும். கருமையம் என்பது பிரபஞ்ச ஆற்றல் களத்துடன் தொடர்பு கொள்ளும் ஒரு குவாண்டம் கருவி என்கின்றனர். இதனை நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர்கள் சர் ரோஜர் பென்ரோஸ் மற்றும் ஸ்டூவர்ட் ஹேமராக் ஆகியோரின் ஆர்கெஸ்ட்ரேட்டட் ஆப்ஜெக்டிவ் ரிடக்ஷன் (ROR) கோட்பாட்டின்படி நமது நனவு நிலை, அதாவது கான்சியஸ்னஸ் என்பது நியூரான்களின் மின்சார செயல்பாடுகளின் விளைவு மட்டுமல்ல, அதற்குள்ள மைக்ரோ டியூபியூல்ஸ் என்னும் நுண்குழாய்களில் நிகழும் குவாண்டம் செயல்பாடுகளின் விளைவாகும் என்கின்றனர். அதாவது நாம் ஒரு எண்ணத்தை எண்ணும் போது அது நமது கருமையத்தில் பதிவை ஏற்படுத்துவதோடு மட்டுமன்றி பிரபஞ்ச களத்திலும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துகிறதாம், அதாவது காஸ்மிக் இம்பிரிண்ட். இதனால் கருமையம் என்பது ஒரு குவாண்டம் உயிரியல் டிரான்ஸ்சீவர் போல செயல்படுகிறது என்பதை அறியலாம். கருமையம், கர்மா மற்றும் மரபியல் ஒரு அறிவியல் பார்வை. சஞ்சித கர்மம் என்பது நமது பரம்பரையின் ஒட்டுமொத்த சரித்திர பெட்டகம். DNA என்பது ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக நமக்கு கடத்தப்பட்டு வந்த ஒரு மாபெரும் மரபணு நூலகம், அதாவது ஜெனடிக் லைப்ரரின்னு சொல்றாங்க. இதில் நம் முன்னோர்களின் கணக்கிலடங்கா தகவல்கள் அனைத்தும் மரபணுக்கள் என்ற புத்தகங்களாக சேமிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, ஒருவருக்கு கலை ஆர்வம் இருப்பதற்கான மரபணு, மற்றொருவருக்கு நீரிழிவு நோய்க்கான மரபணு, மற்றவருக்கு நீண்ட ஆயுளுக்கான மரபணு என அனைத்தும் இந்நூலகத்தில் உள்ளன. அதாவது மரபணு DNA என்பது சஞ்சித கர்மத்தின் உயிரியல் வடிவம். தி பயாலஜிக்கல் லெட்ஜர் ஆஃப் சஞ்சிதா கர்மா. பிராரப்த கர்மாவும் எபிஜெனெடிக்ஸும். பிராரப்த கர்மா என்பது சஞ்சித நூலகத்திலிருந்து இப்பிறவியில் படிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகங்கள் எனலாம். நமது செயல்பாடில் உள்ள பதிவுகளே பிராரப்தமாகும். இதற்கான அறிவியல் விளக்கம் எபிஜெனெடிக்ஸ் ஆகும். எபிஜெனெடிக்ஸ் என்பது பிராரப்த கர்மம் செயல்படும் மூலக்கூறு வழிமுறை ஆகும். தி மாலிகுலர் மெக்கானிசம் ஆஃப் பிராரப்த கர்மா. நமது இனவிருத்தி செல்கள் வித்து DNA மட்டும், அதாவது சஞ்சிதத்தை மட்டும் சுமந்து செல்வதில்லை, பெற்றோரின் வாழ்க்கை முறையில் உருவான எபிஜெனெடிக்ஸ் குறிப்பான்களையும் சேர்த்து, அதாவது பிராரப்தத்தையும் சேர்த்தே சுமந்து செல்கின்றன. சமீபத்த அறிவியல் ஆய்வுகளின் சான்றுகள் 2024-25. 2024ஆம் ஆண்டு ஆண்டர்சன் பி மற்றும் பிறரால் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் தாத்தாவின் மோசமான உணவு பழக்கம் பேரன்களுக்கு வளர்சிதை மாற்று நோய்கள் வருவதற்கான அபாயத்தை அதிகரிப்பதாக உறுதி செய்துள்ளது. சஞ்சித கர்ம பதிவு சந்தர்ப்பம் கிட்டும் போது பிராரப்தமாக வெளிப்படும் என்ற தத்துவத்தை விளக்குகிறது. பரம்பரை பதிவுகளை மாற்றியமைத்தல். 2025இல் கார்சியா MR மற்றும் பிறரால் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் பரம்பரை வழியாக பய உணர்வை பெற்றிருந்த எலிகளை வளமான சூழலில் வைத்த போது அவற்றின் விந்துவில் இருந்த எபிஜெனெடிக் குறிப்பான்கள் நீங்கி அடுத்த சந்ததியானது அப்பயத்தை பெறவில்லை என்பதை நிரூபித்துள்ளது. மேற்கண்ட ஆய்வுகள் மூலம் கர்மா என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, ஒவ்வொரு கணமும் நம் செல்களில் பதிவுகளாக எழுதப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் ஒரு உயிரியல் உண்மை என்பது தெளிவாகிறது. உள்ளுணர்வு விளக்கம். கருமையம் என்பது நமது மரபணு மற்றும் எபிஜெனெடிக் வரைபடம் என்றால், அறிவு என்பது அந்த வரைபடத்தை படித்து திருத்தி எழுதக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நரம்பியல் கருவி எனலாம். தியானத்தின் மூலம் மூளையின் முன்மடல் புறணி பகுதியை தடிமனாக்கி அயரா விழிப்பு நிலையை தருவதாலும், தொடர்ச்சியான பயிற்சியால் அமிக்டாலாவின் செயல்பாட்டை குறைப்பதால், மன அமைதிக்கு வழிவகுப்பதாலும் மன உளைச்சல் நீங்கி கடந்த கால கவலைகளை குறைத்து நிகழ்காலத்தில் நிறைவாக வாழ முடியும் என்பதையும் நன்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது. சமுதாய தாக்கங்கள், செயல்பாடுகள். தனிமனித அமைதி மூலம் உலக அமைதி என்ற மகரிஷியின் மாபெரும் தொலைநோக்கு பார்வை ஒரு கற்பனை கனவு அல்ல, அது நடைமுறை சாத்தியமான அறிவியல் பூர்வமான ஒன்று என்பதை இது காட்டுகிறது. இப்படிப்பட்ட சுய கட்டுப்பாடுள்ள தனி நபர்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரு இணக்கமான உலகளாவிய சமுதாயத்திற்கான ஒரே நிலையான அடித்தளம் ஆகும். செயல்பாட்டிற்கான அழைப்பு, பிரதிபலிப்பு. நாம் அனைவரும் கடந்த காலத்தின் விளைவுகள் மட்டுமல்ல, எதிர்காலத்தின் படைப்பாளிகளும் ஆகும். கருமையம் களிமண் என்றால் அறிவு ஒரு குயவனின் கை என்று எடுத்துக் கொள்ளலாம். வேதாத்திரியமானது களிமண்ணின் தன்மைகளை மட்டுமல்ல, குயவனின் கைகளை திறம்பட பயிற்றுவிக்கவும் கற்றுத் தருகிறது. முடிவரை நம் சிந்தனைகள் சமுதாயத்திற்கும் கருமையம் மற்றும் அறிவு குறித்த தகவல்களை மனவளக்கலை பயிற்சிகள் மூலம் அறிய வைத்து
இன்று முதல் நமது பயிற்சிகளான உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தவம், தாய்வு மற்றும் மௌன பயிற்சிகளை இயந்திரத்தனமாக இல்லாமல் முழு ஈடுபாட்டுடனும் விழிப்புடனும் செய்து நமது விதியையும் மாற்றியமைத்துக் கொண்டு மற்றவர்களும் நிம்மதியான நிறைவான வாழ்வை வாழ வழிவகுத்து அமைதியான உலகிற்கு பங்களித்து வாழ்வோம். அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் என்ற மகரிஷியின் ஆழமான மேற்கோளுடன் நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுவரையில் மிக மிக பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. சமீபத்திய ஆய்வுகளை வந்து ஒரு ஸ்லைடா கொடுக்குறேன் இல்லையா? வாழ்க வளமுடன். உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. 11 நிமிஷத்திலேயே முடிச்சிட்டீங்க. எவ்வளவு நிமிஷத்துலங்கய்யா? 11 நிமிஷம். அப்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாமா இல்ல இதையே நான் இன்னும் கொஞ்சம் நிதானமா சொல்லவா? இல்லைங்கம்மா, இப்ப இதுல சொல்லப்பட்ட தகவல்லையே நீங்க அறிவியல் ரிலவெண்டா எடுத்திருக்கீங்க இல்லையா? அதுல வந்து அந்த ஆராய்ச்சியை பத்தி ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. ஒவ்வொரு ஆராய்ச்சிகளும் நீங்க மேற்கோள் காட்டி இருக்கிறது, அத வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும். அதான் 14 மினிட்ஸ்ல முடிச்சிட்டீங்கன்னா மத்த கேள்வி கேட்பாங்க. அது கரெக்டா வந்துருங்கம்மா. கரெக்டா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சரி, பிரசன்டேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றி. வாழ்க வளமுடன். மத்தவங்க கருத்துக்கள் சொல்லலாம். நமது மகரிஷிங்கிறத கொஞ்சம் அன்னைக்கே சொன்னோம். ஏன்னா நீங்க ஆராய்ச்சியாளர். ஓகே. அப்ப நீங்க ஒரு சைடா பேசுற மாதிரி ஆயிடும். சரிங்க. அது எல்லாருமே தவறுங்கன்னு சொன்னாங்க. வேதாத்திரின்னு மட்டும் சொல்லிடவா? அதுவும் வேண்டாம். வேதாத்திரி, ஆமா, வேதாத்திரி மகரிஷின்னு மென்ஷன் பண்ணிக்க. தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷின்னு அதுக்கு எவ்வளவு நாள் பெருமை கூட. நமதுங்க பொழுது அங்க என்னன்னா ஒரு செல்ஃபிஸ் வந்தது, அதுக்கு நீங்க ஹைலைட் பண்ணிடுவீங்க அப்படின்னு காமிக்கும். சரிங்க, ஓகே. அது ஒண்ணு. ரெண்டாவது எபிஜெனடிக்ஸ்னா என்னமா? அதான் நான் சுவிட்சுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அதான்மா, எபிஜெனடிக்ஸ்னா என்னன்னு கேக்குறேன். அதாங்கய்யா, நம்ம ஏற்கனவே ஒரு டிஎன்ஏ நம்ம கிட்ட இருக்கு, அந்த மரபணுக்கள்னு சொல்றது ஜெனடிக்ஸ். அப்ப ஜெனடிக்ஸ்னா என்ன? ஜெனடிக்ஸ்னா நம்மளுடைய மரபணுக்கள், அது தமிழ்ல டிஎன்ஏ. மரபியல். ஆமா, ஜெனடிக்ஸ்னா மரபியல். அது எல்லாம் அடங்கியிருக்கு. சரி. எபிஜெனடிக்ஸ்னா இப்ப புதுசா அப்டேட் ஆயிருக்கு. 5G 6Gங்கிற மாதிரி. ஆமா, ஆமா. அது நீங்க வந்து உங்க வார்த்தையில எபிஜெனடிக்ஸ் ஏதோ ஒண்ணு மென்ஷன் பண்ற மாதிரியே கொண்டு வர்றீங்க. ஏதோ ஒண்ணு தெரியலங்க, புரியல நீங்க சொல்றது. சொல்லுங்க. இல்லமா, மரபியலுக்குள்ளே அது அடங்கிடுது. ஓகே. எல்லாமே மரபியலுக்குள்ளே அடங்குதுங்கய்யா. ஆனா நம்ம வந்து நம்முடைய பிராரப்தத்துல தானே அதை நம்ம வந்து மேல் பதிவா போட்டு அதை மாத்துறோம். இப்ப எபிஜெனடிக்ஸ் அங்க எங்க வருதுன்னு கேக்குறேன். அதுதாங்கய்யா இப்ப வந்து இல்லைங்கய்யா. இப்ப எனக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு புரிஞ்ச வகையில நான் அதை அப்படிதான் நினைச்சிட்டு பாக்குறேன். அதாவது இப்ப நமக்கு ஒரு அம்மா அப்பா மூலமா நமக்கு ஒரு சுகர் வரணும்னு இருக்குது. அது வந்து மரபணுக்கள்ல மரபியல்ல இருக்கு. இப்ப அதை நான் வராம தடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நான் மேல் பதிவா என்ன பண்ணணும்? அது எபிஜெனடிக்ஸ் நான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். இல்ல, அதான் அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றேன். எபிஜெனடிக்ஸ்ங்கிறது லேட்டஸ்ட். சரி, ஜெனடிக்ஸ் முதல்ல வச்சிருந்தாங்க. எப்பின்னா மேல், அட்வான்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஆமா, ஆமா. ஜெனடிக்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு. அப்ப நீங்க தனியா பிரிக்கிறீங்க. எபிஜெனடிக்ஸ்னா அது ஏதோ புதுசு, அது பண்ணி கொடுக்குது, அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. அட்வான்ஸ் ஆயிருக்காங்க அவங்க, அந்த அர்த்தத்துல வச்சுக்கணும். எபிஜெனடிக்ஸ்ங்கிறது ஏற்கனவே ஜெனடிக்ஸ்குள்ளே இருக்கு. இப்ப அட்வான்ஸ் எப்படி நம்ம 4G 5Gன்னு சொல்றோமோ அது மாதிரி அட்வான்ஸ் ஆன ஜெனடிக்ஸ் தான் எபிஜெனடிக்ஸ் பேசுறாங்க. அந்த கருத்துல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொல்றது வந்து வித்தியாசமா தெரியாது. ஏன்னா எபிஜெனடிக்ஸ்ங்கிறது நீங்க ஏதோ புதுசா ஆராய்ச்சி பண்ணி அது எபிஜெனடிக்ஸ் போட்டா இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி வருது. அது நீங்க சொல்ற கருத்து. நன்றிங்கம்மா, வாழ்க்கணும். அதே மாதிரி இந்த உயிரை மென்ஷன் பண்ணும் பொழுது சுற்றோட்டம்னு கொஞ்சம் வார்த்தை சேர்த்துங்க. அப்புறம் சுற்றோட்டமாக உயிர் எனப்படுகிறது. சுற்றோட்டம்ங்கிறது அங்க முக்கியமாயிடுது. அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. நன்றி. அவ்வளவு கிளாஸ் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க தடுமாறுனீங்கன்னு தெரிஞ்சது எங்களுக்கு. ஒண்ணு இல்லைங்கய்யா, அது ஒண்ணு இல்லை. இது வந்து கொஞ்சம் அந்த சயின்ஸ் எல்லாம் வர்றது வந்து நமக்கு சாதாரணமா பேசுறதானா பேசிடலாங்க. அந்த சயின்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம். ஆமா, நீங்க எப்பயும் பேசுற மாதிரியே பேசுங்க. நீ ஒண்ணும் புதுசா
யாருக்காகவும் பேசாதீங்க. இயல்பா உங்ககிட்ட என்ன வருது வரட்டும். நம்ம பிரசன்டேஷன் அங்க சரிங்க. முக்கியம். ஓகேங்க. ஓகே. எப்பயும் வர மாதிரி வரட்டும். ஓகே, சரிங்க. நன்றி. ஓகே. வரட்டும். ஓகே. நன்றிங்க. வாழ்க வளமுடன். மத்தவங்க சொல்லலாம் கருத்துக்களை. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. நான் வர்த்தக விளம்பரத்துக்கு வந்தேன். சரி வாங்க. அதுதான் சொல்லுங்க. கேட்கும். எல்லா ஆசிரியர்களும் தங்களின் மேலான கவனத்திற்கு ம். 28ஆம் தேதி ஆழியாறு வருபவர்கள் 27ஆம் தேதி டார்மெண்ட்ரி 4 பெட்ரூம் யாருக்கு, 28ஆம் தேதி டார்மெண்ட்ரி 4 பெட்ரூம் யாருக்கு 1, 2வது ஊட்டிக்கு போறவர்கள் எத்தனை நபர்கள்? சிவபிரகாசம் ஐயா, சிவபிரகாசம் ஐயா, ஒரு முறை ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. கொஞ்சம் ஆன்லைன்ல போட்டு யார் யாரு பேரு, ஆ, ரூமு, ம், டார்மெண்ட்ரி ஆ, 27, 28 இல்ல ம், 27 9 இல்ல ம், 27 வேணும், 28 வேணும், இல்ல 27 இத 3ஆ பிரிச்சுக்குங்க. 1 ம். ஊட்டி யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணாதான் நாளைக்கு வேணா காரா நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். நாள் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஆமா, உடனடியா நாளைக்கு எனக்கு 12 மணிக்குள்ளார வரலன்னா ம், வராதீங்க, இருந்து எடுத்துருங்க. ரூமுக்குன்னு ம். அதை எடுத்து எனக்கு கொஞ்சம் சொல்லி போடுங்க பார்க்கலாம். சரிங்க, ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் எனக்கு வெளி வேலை இருக்குது. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு சரிங்க, வரேன். சரி. 12 மணிக்குள்ள சரிங்க. நம்ம அந்த சர்வதேச கருத்தரங்கத்திலேயே போட சொல்லிடலாங்கய்யா. ஏன்னா அதான். அறிவுலகத்துல யாரும் போஸ்ட் பண்ண முடியாது. ஆமா, சர்வதேச கருத்தரங்கத்துல பண்ணலாம். அதுல நல்லா குறிச்சுக்கோங்க. ம், 27 பெட்ரூம் டார்மெண்ட்ரி, ம், ம், 28 பெட்ரூம் டார்மெண்ட்ரி. ம், ம், ஊட்டிக்கு வரவைங்க இந்த ம், 3 வேணும். ஊட்டிக்கு வரவர்கள் கவனத்திற்கு 7 ம், பேர் காரு, கிலோமீட்டருக்கு 16 ரூபாய். எங்க ஊர்ல இருந்து வண்டி எடுத்தா கிட்டத்தட்ட ம், போக 400 வர 400 450 ம், 400 900 கிலோமீட்டர் ஆகுது. ஒரு ம். ஆளுக்கு 10,000 ரூபாய் நெருக்கி வருது காருக்கு மட்டும். ஆ, வேனை எடுத்துக்க 15 பேர் 20 பேர் சேர்ந்தா வேன் அமைச்சு விட்டு கார் இங்க டிராவலர்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆமா, அது 20 பேர் எடுத்து 22,000 ரூபாய் வேனு கேக்குறாங்க. ஊட்டிக்கு போயிட்டு ஆ, இங்க கொண்டாந்து கோயம்புத்தூர்ல இறக்கிட்டு நேரா எங்க ஊருக்கு வந்துரும். ஆ, அவங்க பேர் உட்காரலாம். ஆ. டோட்டலா 22,000 ரூபாய் கேக்குறாங்க. இன்னும் சார்ஜ் வர குறையும். வழியில கரூர் இறங்குறவங்க கூட இறங்கிக்கலாம் இல்லைங்களா? வர வழியில எங்க வேணாலும் இறக்கிக்கலாம். இறங்கிக்கலாம். ஆ. ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணி ம். சொன்னா நல்லா இருக்கு. ஏன்னா 7 பேர் 8 பேர் 9 பேர் கொடுத்தாங்கன்னா வேனும் பேச முடியாது, காரும் பேச முடியாது. காருக்கு அது பொருந்தாது. ஆமா, எதுக்கும் பொருந்தாது. 9 பேர் 10 ம். பேர் ஒண்ணு 15 16 பேர் இருந்தா வேன் அனுப்பிச்சுடலாம். ம். 5 பேர் இருந்ததுன்னா காரை விட வேன் தான் சீப்பா தெரியுது. கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமா வரதான் பரவாயில்ல. ஆமா, அது ஸ்ட்ரென்த் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஒரு சரிங்க, 15 பேர் போனா அதை கேட்டுக்க சொல்லிருங்க. எல்லாரும் சரிங்க, அதை நூக்கன் கார்னர் பாத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். சரிங்க, சரிங்க. வாழ்க. இப்ப நீங்க பேசலாம். அம்மா அடுத்த டீம் யாருங்கம்மா பேசுறீங்க? வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன்யா. பிரேம் பேசுறேன் சிங்கப்பூர்ல இருந்து. ஐயா சர்வதேச அரங்கத்துல போட்டிருக்கேன். ஃபைனல் டிராஃப்ட், ஃபைனல் காப்பி. அதே ஓபன் பண்ணிடுங்க. நான் போன்ல இருந்தே பேசுறேன். ஓகே.
ஐயா ஸ்டார்ட் பண்ணீங்கய்யா. அவங்க ஐயா சொன்ன சரிங்க மாதிரி அந்த இது இது முன்னால இருக்கிறத விட்டுட்டு டைரக்டா இதுல இருந்து போயிருங்கய்யா. அப்போ அதுல இருந்து கணக்கு போட்டுக்கலாம். சரிங்க கால் பண்ணுங்க ஐயா. ஆடியபிளா இருக்கா நான் பேசுறது? தியாகராஜன் ஐயா, நான் பேசுறது ஆடியபிளா இருக்கா? இருக்குங்க பேச. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதுங்க, பேசுங்க. வாழ்க வளமுடன். கேக்குது இல்லையா? வாழ்க வளமுடன் ஐயா. சரியா? கேக்குது. வாழ்க வளமுடன். தலைப்பு இறைத்துகள் விண் அறிவு. பிரேம் ஃப்ரம் சிங்கப்பூர் அண்ட் ஜெயபால் ஐயா தயாரித்தது. உரையின் நோக்கம் இறைத்துகள் விண் அறிவு பற்றிய வேதாத்திரிய கருத்துக்களை இன்றைய அறிவியலோடு ஒப்பிட்டு ஆய்வு. நவீன குவாண்டம் இயற்பியல் மற்றும் வேதாத்திரியம் ஆகிய இரண்டையும் இணைத்து ஒரு விஞ்ஞான பார்வையை இந்த உரை வழங்குகிறது. மேலும் இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரு ஆழமான விஞ்ஞான ஆன்மீக கோணத்தை இந்த உரை விளக்குகின்றது. இந்த உரை கல்வி மற்றும் ஆன்மீகத்தை இணைக்கும் பாலமாக உள்ளது. இறைத்துகள் பிரபஞ்ச இயங்கங்களுக்கு மூல காரணமாக அமைந்துள்ளதே என்பது எங்கள் கூற்று. இந்த இறைநிலையின் தன்மாற்றமான இறைத்துகள் விண், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஹைட்ரஜன் என்ற வரிசையில் அறியப்பட்டால் தெய்வ நிலையை மறக்க முடியாது. உலகத்தில் சமுதாய வாழ்வில் அமைதியே நிலவும் அன்பும் கருணையுடன் வாழ முடியும். மெயின் கீ பாயிண்ட்ஸ்: இறைத்துகள் விண் அறிவு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஹைட்ரஜன். அறிவு இறைத்துகளில் எப்படி செயல்படுகிறது, விண்களில் எப்படி செயல்படுகிறது, எலக்ட்ரான்களில் எப்படி செயல்படுகிறது, புரோட்டானில் எப்படி செயல்படுகிறது, நியூட்ரானில் செயல்படுகிறது என்பதை வைத்து உதாரணத்திற்காக சூரியனையும் அதில் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த டோட்டல் உரையோட மெயின் கீ பாயிண்ட்ஸ் வேதாத்ரி மகரிஷியோடைய தத்துவம், குவாண்டம் சயின்ஸோட இப்போ உள்ள 2025 உள்ள குவாண்டம் சயின்ஸு, அதற்கும் வேதாத்ரி மகரிஷி ஐயாவுக்கும் தொடர்பு. அதில் உதாரணம் எப்படி குவாண்டம் பிசிக்ஸில் குவாண்டம் சயின்ஸில் சூரியனில் அப்ளை பண்ணுறதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். வேதாத்ரிய மகரிஷியின் இறைத்துகள் தத்துவம். அவருடைய குருவான திருமூலரை வணங்கி மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவியது கூறியது 1000 ஆனால் ஆவியின் கூறாயிரத்தொன்றே என்ற கவிதையை நினைவு கொண்டு மகரிஷியின் இறைத்துகள் தத்துவமான சுத்தவெளி இறப்பு நிலையானது வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் திறனுடையது. சுத்தவெளியின் தன்னிருக்கும் சூழ்தலுக்கும் ஆற்றலாக உள்ளது. இந்த சூழ்தலுக்கும் ஆற்றலால் நுண்ணதிர்வு ஏற்படுகிறது. இதனால் சுத்தவெளியில் மடிப்பு இழந்து தொடர் இருக்கத்தால் தன்னைத்தானே துகளாக நொறுங்குகிறது. இதுவே இறைத்துகள், இதுவே பரமணு. வேதாத்ரி மகரிஷியின் அணு கவிதை: அணுவினது தத்துவத்தை யான் ஆராய்ந்தேன், அண்டபிண்ட சாரசங்கள் அதன் கூட்டன்றோ, அணுவினிலே சூடுண்டும் குளிருண்டு, அதனுள்ளே காந்தம் உண்டு உயிரும் உண்டு, அணுவினிலே இருளும் உண்டு ஒளியும் உண்டு, அசைவுண்டு எழுச்சி கவர்ச்சியும் உண்டு, அணுவினிலே அண்டபிண்டம் அனைத்தும் உண்டு, ஆலமரம் அதன் வித்து உள்ளார் போல் என்ற கவிதையை நினைவு கூர்ந்து வேதாத்ரி மகரிஷியின் அணு தத்துவம் விண் சுழற்சியோடு எரிநிலையின் சூழ்ந்தலுக்கும் இணைய சுழல்கின்ற விண்ணுக்கு சூழ்ந்தலுக்கும் வேகத்தடையாக உள்ளது. அதன் காரணமாக விண்ணில் அடங்கியிருந்த இறைத்துகள்கள் விண்ணை விட்டு வெளியேறுகின்றன. விண்ணின் கரைசலானது விண்ணைக்கு சூழ்ந்து திணிவு பெற்று காந்த கரைசலாக மாறுகின்ற போது அழுத்தம் என்ற காந்த தன்மாற்றம் நிகழ்கிறது. மின் கரைசலால் அந்த தொகுப்பில் உள்ள இறைத்துகளின் எண்ணிக்கை குறைய வேகம் குறைவுபடுகிறது. இப்பொழுது நோபல் பரிசு அதிகமாக பெற்ற குவாண்டம் இயற்பியலுக்குள் சென்று பார்க்கும் பொழுது இறைநிலையிலிருந்து இறைத்துகள்கள் உருவாகிறது. அது விண், எலக்ட்ரான், பாசிட்ரான், அதற்கு பிறகு குவார்க்குகள் ஒன்றிணைந்து புரோட்டான் என்ற ஒரு அண்ட பரிணாம வளர்ச்சியை கீழே உள்ள படம் உருவகமாக காட்டுகிறது. இறைத்துகள் விண்ணாக பரிணாமம் அடைகிறது. உதாரணமாக ஒரு புல், சாதாரண புல் எந்த ஒரு தொடு உணர்வு இருக்காது. ஆனால் தொட்டாசு நீங்கி என்ற தொடு உணர்வு பரிணாம வளர்ச்சி. அதே போல் ஒரு புழு பரிணாம வளர்ச்சி அடைந்து பூச்சியாக, வண்ணாத்து பூச்சியாக மாறுகிறது. அதே போன்று இந்த விண் குவாண்டம் பிசிக்ஸ்ல எலக்ட்ரானாகவும் பாசிட்ரானாகவும் குவார்க்குகளாகவும் பரிணாமம் அடைந்து அதன் தொகுப்பாக புரோட்டானாகவும் பரிணாமம் அடைந்து அது பிரபஞ்சம் ஃபுல்லாக பரவி இருக்கிறது. இது நோபல் பரிசின் பெற்ற இயற்பியல் தத்துவத்தில் உள்ள குவாண்டம் பிசிக்ஸ். இப்பொழுது தத்துவ அறிவியல் கலவை. டவுன் குவார்க் என்பது அதிக நிறையுடையது. அதனை சுற்றி அப்பர் குவார்க் சுழல்கிறது. பிரபஞ்சத்தில் முதல் அணுக்கரு உருவாகிறதுக்கு காரணமாக இது வழிவகுக்கிறது. ஒரு குவார்க்கில் புரோட்டான், அதுல 2 அப்பர் குவார்க், ஒரு டவுன் குவார்க். நியூட்ரான்ல 2 டவுன் குவார்க், ஒரு அப்பர் குவார்க் இருக்கும்.
டவுன் குவார்க்குக்கு நிறை அதிகம், அப்பர் குவார்க்குக்கு நிறை குறைவு. அது இந்த ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிற காந்த வெளியில, பிரணவ காந்த வழியில அது சுற்றி வருகிறது. இப்பொழுது இறைத்துகள் பரிணாமம் அடைந்து விண்ணாகம் அடைந்து இந்த பிரபஞ்சம் உள்ளாக ஹைட்ரஜன் H1 ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் மட்டும் இருக்கிறது. அதை கொண்டு எப்படி சூரியன்களையும் நட்சத்திரங்களையும் உருவாக்குகிறது? ஏனென்றால் வெறும் H1 மட்டும் புரோட்டான் எலக்ட்ரான் மட்டும் இருந்தால் பயனில்லை. அது சூரியனாகவும் நட்சத்திரங்களாகவும் பரிணமிக்கும் பொழுது, இப்பொழுது நம்மளுடைய சூரியனை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அதே போன்றுதான் அனைத்து நட்சத்திரங்களும் இருக்கும். அதற்காக நம்மளுடைய சூரியனை சூரியனில் வேதாத்திரியம் கூறும் அறிவு, அதன் இறைத்துகளின் தன்மை, விண்களின் குவாண்டம் இயற்பியல் தத்துவம், இது எப்படி சூரியனில் தத்துவமாக இருக்கிறது என்பதை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். H1 என்ற நியூட்ரான் இல்லாத அணு இந்த பிரபஞ்சம் முழுவதும் 2500 கோடி ஒளியாண்டு அகலமும் 4500 கோடி ஒளியாண்டு அகலம் நீளமும் விரிந்து பறந்துள்ளது. ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் மட்டும் உள்ள ஹைட்ரஜன் என்ற அணுவை மட்டும் வைத்துக்கொண்டு கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை எப்படி உருவாக்குகிறது என்பதை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். இந்த சூரியன் மற்றும் நட்சத்திரங்களில் நியூட்ரான் என்ற சிறப்பு வாய்ந்த அதிசயமான அணுக்கரு மையத்தை உருவாக்கி அதன் மூலம் அணுக்கரு உருவாக்கி அந்த அணுக்கருவை நீர்த்து நிலைத்து வைத்து ஹீலியம் என்ற மாற்ற முடியாத அணுக்கட்டப்பை வைக்கிறதால் சூரியன் நீர்த்து நிலைத்து வைக்கிறது. இப்பொழுது இதுல கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா, சூரியன் நிகழும் புரோட்டான் இணைவு, சூரியனின் மையத்தில் நடைபெறும் அணுக்கரு இணைவு, ஹைட்ரஜன் உட்கருக்கள், அதாவது புரோட்டான் இணைவை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கிறோம். 2 புரோட்டான் சேர்ந்து 2 புரோட்டானுமே சிதறணும், ஆனா ரெண்டுமே சேர்ந்து நியூட்ரானா மாறணும். ஆனா ஒரு புரோட்டான் எந்த ஒரு சேதாரமும் அப்படியே இருக்கு, ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் நியூட்ரானாக மாறுகிறது. இதை வந்து இப்போ உள்ள உலக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிக்கு எடுத்திருக்காங்க. இப்ப சீனா, அமெரிக்கா, தென்கொரியா போன்ற நாடுகள், இது வல்லரசு நாடுகள், ஜப்பானில் ஏற்பட்ட ஹீரோஷிமா நாகசாகில அணுக்கரு பிளவை பிறகு அணுக்கரு இணைவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது அணுக்கருவின் இணைவில் சூரியனில் மையத்தில் ஃபியூஷன் நடக்கிறது. இதுவரையிலும் விஞ்ஞானம் அணுக்கரு இணைவான ஹைட்ரஜன் ஃபியூஷன் மட்டும் சொல்கிறது. நம்மளது இப்பொழுது புதிய தத்துவமாக குவார்க் ஃபியூஷன் என்ன நடக்கிறது என்பது தத்துவத்தை எடுத்து பொழுது எங்களுக்கு கருத்து உருவாக்கமாக 1,00,000 புரோட்டான்கள் இன்னொரு 1,00,000 புரோட்டான்கள் ரெண்டும் மோதுகிறது. அதில் 1,00,000 புரோட்டான்கள் எந்த ஒரு போலரைஸ்டும் இல்லாமல் அதோடைய அந்த சுழற்சி தன்மை, அதோடைய அந்த ஆங்குலர் மொமெண்டம் என்று சொல்வார்கள். அந்த ஆங்குலர் மொமெண்டத்தில் பல்வேறு ஆங்குலர் மொமெண்டத்தில் சுத்தி வரும். ஆனால் இன்னொரு 1,00,000 உதாரணமாக 1,00,000 உள்ள புரோட்டான்கள் போலரைஸ்ட் ஆகி அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் ஒரே ஆங்கிள், அதாவது 0 to 180 ஆகவோ அல்லது 90 to 270 ஆகவோ செயல்பட்டு மோதும் அப்படிங்கிறத யூகரிவாக நாங்கள் எடுத்தோம். அதை வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி இப்போ ரிலேட்டிவ் ஹெவி அயான் கொலைடர் என்ற அமைப்பில் இந்த புரோட்டானை சிதறடிக்கும் பொழுது அந்த தத்துவத்தை தான் பயன்படுத்தி இதை உடைத்திருக்கிறார்கள். உதாரணமாக இந்த கீழே உள்ள படம் வந்து போலரைஸ்டான 1,00,000 புரோட்டான்களையும் உதாரணத்துக்காக எடுத்துக்கொண்டால், இன்னொரு பக்கம் அன்போலரைஸ்டான 1,00,000 புரோட்டான்கள் இரண்டும் மோத செய்ய வைத்து இந்த போலரைஸ்டு புரோட்டான் கற்றைகள் வந்து ஒரே ஆங்குலர் மொமெண்டத்தில் இருக்கும். 0 to 90னா அந்த 0 to 90 டிகிரியில் இருக்கும். அதே மாதிரி அன்போலரைஸ்டில் வந்து 0 to 45, 0 to 60 எந்த ஆங்கிளில் வேணாலும் இருக்கும். அந்த ஆங்குலர் மொமெண்டம் தான் அங்கே முக்கியம். அந்த 1,00,000ம் ஒரே ஆங்குலர் மொமெண்டத்தில் போவோம். இன்னொரு 1,00,000 வந்து எந்த ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இல்லாமல் பல்வேறு விதமாக அதோடைய சுழற்சி முறை மாறி போய் மோதும் பொழுது ஒன்றுக்கொன்று வெட்டி அதனால் ஃபியூஷன் ஏற்படுகிறது. இதுவரையிலையும் விஞ்ஞானம் ஹைட்ரஜன் ஃபியூஷன் சொன்னது. நம்மளது புதிதாக என்ன சொல்கிறோம் என்றால் குவார்க் ஃபியூஷன் என்று சொல்கிறோம். அது வந்து சூரியனில் எப்படி நடைபெறுகிறது என்பதை விளக்கமாக பார்ப்போம். இப்ப இது பல நாடுகள் செலவு செய்த வெற்றி அடைந்ததை சூரியன் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாமல் அது அதற்குள்ள புரோட்டானுக்குள்ள இருக்கக்கூடிய விண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு தன்னைத்தானே ஆங்குலர் மொமெண்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அன்போலரைஸ்டு ஆக உள்ள இன்னொரு புரோட்டான் கட்டையுடன் போய் மோதி இந்த புரோட்டானை சிதறடித்து அதிலிருந்து பாசிட்ரான் என்ற வெளிச்சம் வருகிறது. அந்த பாசிட்ரான் மறுபடியும் எலக்ட்ரானுடன் மோதி போட்டான் என்ற சூரிய ஒளி வருகிறது. நாம் கண்ணால் பார்ப்பது அனைத்துமே
அந்த போலரைஸ்டு புரோட்டானில் உள்ள அப்பர் குவார்க்கை உடைத்து வரக்கூடிய பாசிட்ரானை வெளிவருவதற்கு இவ்வளவு முயற்சிகள் செய்கிறது. அதில் மறுபடியும் எலக்ட்ரானுடன் சேர்ந்து ஒளியாக வருகிறது. இப்பொழுது வேதாத்ரி மகரிஷியின் தத்துவம் எங்க வருகிறது என்றால், இந்த 21 சப்பார்டிபிகல்ஸ் பார்ட்டிகல் இருக்கு குவாண்டம் பிசிக்ஸ்ல, அதற்கு மூலமாக இந்த விண் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதற்கு மூலமாக இந்த விண் தான் இருக்கு. அதுதான் அடிப்படை. அதற்கப்புறம் அந்த சூரியன்லேருந்து உள்ள இந்த பார்க் ஃபியூஷன்ல பார்த்தாலும் சரி, அதுக்குள்ள இருக்கிற புரோட்டான் ஃபியூஷனா இருந்தாலும் சரி, அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் பாசிட்ரான்லேருந்து வரக்கூடிய போட்டான் என்ற ஒளிக்கட்டைக்கு மூலமாக இந்த விண்களின் தொகுப்பு இருக்கிறது. அந்த விண்களின் தொகுப்பு தான் நாம் பார்க்கும் ஒளி. இன்னும் மகரிஷி ஒருபடி மேலே போய் அதையும் சூரியனின் மையத்தில் அந்த விண்ணும் சிதைந்து இறைத்துகளாக காந்தாலைகளாக மாறுகிறது என்ற புதிய தத்துவத்தை இதுவரையிலும் எந்த நூலிலும் இல்லாமல், எந்த ரிஷிகளும் இந்த விளக்கத்தை தெளிவாக சொல்லாத நிலையில், விஞ்ஞானிகளும் சொல்லாத நிலையில், அந்த ஒரு சாதாரண பஞ்சபூத நவகிரகத்தின் மையத்தில் அதை வைத்ததுதான் சிறப்பு. ஏனென்றால் தெரிந்த விஷயத்திலிருந்து மகரிஷி தெரியாத விஷயத்தை அழகாக சொல்லும் வல்லமை உள்ளவர்கள். அதை எடுக்கும் பொழுது அந்த ராகுகேது தத்துவம் மிக உயர்ந்த தத்துவம். இது இந்த நூற்றாண்டின் நாம் கடைபிடிக்கக்கூடிய தத்துவமாக எடுத்துக்கொள்கிறோம். இப்பொழுது அந்த புரோட்டான் நியூட்ரானாக மாறும் பொழுது அந்த புரோட்டானுக்குள் இருக்கக்கூடிய அப்பர் குவார்க்கை சிதறி பாசிட்ரானாக வெளிவருகிறது. பாசிட்ரான் வெளிவந்த பிறகு E=mc² முறையில் அந்த எடை குறைய வேண்டும், நிறை குறைய வேண்டும். ஆனால் நிறை குறையாமல் நிறை அதிகமாக இருக்கிறதுக்கு மகரிஷி சொல்லக்கூடிய இறைவெளியை தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இந்த பிரம்மஞான பாடலில் உள்ள நுண்மின் என்கிற தகவல்கள் அந்த புரோட்டானுக்குள் உள்ளே சென்று, அதுவும் அந்த குறிப்பிட்ட அப்பர் குவார்க்குள்ளே சென்று அதற்குள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஏனால் உள்ளுக்குள் 3 குவார்க்குகளுக்கு மேல் 15 சப்பார்டிகல் பர்டிகுலரா அந்த அப்பர் குவார்க்குள்ள போகிறது தான் நுண்மான் நுழைவுலன் அறிவு. அதுல எடையை இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணவங்க செதஞ்சி மறைஞ்சிடும். ஆனா இறைநிலை உள்ள பேரறிவு அதை சிதைய விட்டதுக்கு மட்டுமல்லாம, ஒளியானதுக்கு அப்புறம் இல்லாம அதை நியூட்ரானா மாத்தி அந்த சூரியனை தக்க வைக்கிறது. அப்ப பல கோடி ரூபாய் செலவு பண்ணி சிதைனால் அது ஒளியாக மாறிடும். ஆனால் நீடித்து பல கோடி ஆண்டுகளாக நீடித்து நிலைக்கிறதுக்கு காரணம் அந்த அப்பர் குவார்க்குள் இறைத்துகள்களை நிறுத்தி அதை ஹீலியமாக மாற்றக்கூடிய தன்மை அந்த பேரறிவுக்கு நுண்மான் நுழைப்புலனாக இருக்கிறது. அதனால்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லிய அறிவு அந்த சூரியனில் அந்த அப்பர் குவார்க்குள் எப்படி செயல்படுகிறது என்பதுதான் இதனுடைய முக்கியமான கட்டுரை. இப்ப ஆராய்ச்சி முடிவுரைக்கு வருகிறோம். இதுவரை விஞ்ஞானம் சூரியனில் அணுக்கரு இணைவு நிகழ்வில் ஏற்பட்டும் புரோட்டானில் உள்ள குவார்க் ஃபியூஷன் என்ற இறைத்துகள் கூட்டத்தில் உள்ள மாற்றத்தை ஏற்படுவதை ஆராய்ந்துள்ளது. தற்காலிக விஞ்ஞானம் பீட்டா பிளஸ் டிகே வரை வந்துள்ளது. ஆனால் மகரிஷி சொல்லக்கூடிய தத்துவம் பீட்டா பிளஸ் டிகே என்ற புதிய தத்துவத்துக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஏனென்றால் அந்த மகரிஷி சொல்லக்கூடிய இறைத்துகள், அது விண், இது இரண்டும் சூரியனில் அப்பர் குவார்க்குள் சென்று அதை வெளிச்சமாகி பல ஆண்டுகளாக அந்த வெளிச்சத்தை வரவழைத்து, நேற்றும் வந்தது, பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது, இன்றும் வந்து கொண்டிருக்கும், இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கும், நாளையும் வரும். அப்பொழுது மூன்றும் வருவதற்கு மகரிஷி சொல்லக்கூடிய பிரம்மஞான தாடல் உதவி செய்கிறது. அதனால் சூரியனுக்குள் ஜெனரேட், ஆப்ரேட், டெஸ்ட்ராய் என்ற அறிவு நடைகிறது. ஜெனரேட் அப்படிங்கிறது சூரிய ஒளியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆப்ரேட் நியூட்ரானை உருவாக்கி அதை ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கிறது. டெஸ்ட்ராய் இன்னும் சூரியனுக்கு மையத்தில் போய் அணுக்கள் சிதைந்து சுத்த ஒளியாகி பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது சூரியனை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். கண்ணுக்கு தெரிந்த கடவுள். ஜெனரேட், ஆப்ரேட், டெஸ்டேட், காட் என்பதை சூரியனில் ஓமைப்படுத்தும் பொழுது நமக்கு இந்த குவாண்டம் பிசிக்ஸ் ஆராய்ச்சிக்கு நம்முடைய சூரிய தத்துவம் தான் உதவி செய்யும். அதனால் இதற்கு வழிகாட்டக்கூடிய மகரிஷியின் பிரம்மஞான பாடல் நவீன குவாண்டம் தத்துவத்துக்கு உதவி செய்வதால் நம்ம மகரிஷி வேதாத்ரி மகரிஷி அவர்களை நவீன குவாண்டம் இயலின் தந்தை என்று சொல்லலாம். அதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். அவருடைய இதை சொல்வதற்கு நம் சீடர்கள் என்ற முறையில் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அனைத்து பேராசிரியர்களுக்கும், நேரத்தை ஒதுக்கி இந்த உரையை கேட்ட ஒவ்வொரு உயிர்களுக்கும், ஒவ்வொரு அன்பர்களுக்கும் என்னுடைய கருணை வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. 13 நிமிஷத்துல முடிச்சிருக்கீங்க. 13.21. ஸோ கரெக்டா டைமிங் கரெக்டா இருக்கு. வேற யாராவது கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம்.
ஐயா, இறைத்துகளுடைய பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் கூட்டினா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா எங்க ஐயா. வாய்ப்பு இருக்கோ. ஆமாய்யா, டைம் அது டைம் மேட்டர்யா. ஏன்னா நீங்க மக்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க. சூரியனையும் கொஞ்சம் அப்பர் குவார்க்கையும் டவுன் குவார்க்கையும் குறைச்சிக்கிட்டு சரிங்க. அதை இறைத்துகள் எங்க கொண்டு வர்றீங்க? அதே மாதிரி அந்த எலக்ட்ரான் பாசிட்ரான் செதறது இல்லையா? அது அந்த இடத்துல இப்ப நீங்க அந்த இறைத்துகள் எங்க ஃபார்ம் ஆச்சு, எங்க வருது, ம். உடைக்கப்படுதா? ஆமா. அப்பர் குவார்க் டவுன் குவார்க் காமிக்கும் பொழுது அங்க இறைத்துகள் எங்க இருந்து வருது அது அங்க? ஆமாங்கய்யா. சொல்லிடுறேன்யா. அப்பர் அத குவார்க்ல இருந்து சொல்லுங்க அதை சொல்லுங்க. கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கங்க. சரிங்க. அது தேவைப்படுது. இப்ப இறைத்துகளுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? ஆமாங்கய்யா. இறைத்துகள் எவ்வளவு காலம் வாழும்? ஆமாங்கய்யா. இல்ல இறைத்துகள் உங்ககிட்ட கேள்வி வைக்கிறேன். கேள்வி பல மில்லியன் இயர்ஸ்ங்க. அதாவது 10 to the அப்ப power அந்த of 23. மென்ஷன் பண்ணல மேக்னடிஸ்டுக்கு போறீங்க. சரிங்க. விண்ணிலிருந்து வெளியேறும் இறைத்துகள் அப்படின்னு ஒரு மேக்னடிஸ்டுக்கு போறீங்க. சரிங்க. அதனுடைய லைஃப் ரொம்ப ஷார்ட் பீரியட். நிழல் விண்ணுக்கு. ஆமா, அது நீங்க அதை எப்படி நீங்க யாரு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல தெரியணும். ஆமாங்க. அதுக்கு நம்ம 2 பேரும் தான் பதில் சொல்லணும். ஏன்னா நம்ம 2 பேரும் தானே இருக்கு. நானும் அது பண்றேன், அது நீங்களும் சொல்லுங்க. இல்ல அது மென்ஷன் பண்ணிக்கங்க. அது மாதிரி உங்களுக்கு நீங்க சொன்னது அது அழிஞ்சிருங்கிற மாதிரி வருது, இறைத்துகள் அழிஞ்சிருங்கிற மாதிரி. அப்ப அந்த அழியாத இறைத்துகளுக்கும் காந்தத்துக்கு வித்தியாசம் தெரியணும். இன்னும் அந்த சூரியனுக்குள்ள நடக்கிறதுல இறைத்துகள் எங்க வருது? சூரியன் எடுத்துக்கிட்டீங்க சரி, இறைத்துகள் எங்க வருது அந்த இடத்துல? எப்படி சேருது? அப்ப அங்க அங்க இறைத்துகளாகவும் உடையுதுன்னு மென்ஷன் பண்றேன்னு உங்களுடைய கருத்தை வைங்க. இன்னும் ஆமாங்க. நல்ல ஒரு ஆழ்ந்த உடைக்கப்படுதாமா கேள்வி. அங்க? ஆமா ஆமா, ஆமா இறைத்துகள்ட்டு ஆமா. தான் நம்ம எடுத்திருக்கோம். கரெக்ட்டுங்க. அந்த இறைத்துகள் பாயிண்ட்டுக்கு நீங்க அந்த அங்க அங்க எப்படி வர்றீங்க அப்படிங்கறது நீங்க இல்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல ரொம்ப முக்கியம். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்க. ஏன்னா அந்த உடைச்சி இறைத்துகள் வந்து சுத்த வெளியாகி பிரம்மமாக கொண்டு இருக்குல்ல, காந்த அலைப்பாதைகள் தான் இறைத்துகள். சுத்த அது வெளியா வந்து மாறுதுன்னா அணுக்கள் 2500 உடையுது. உடைஞ்ச சொல்லுங்க. பொழுது அது நீங்க சொல்ற பாசிட்ரான் இதெல்லாம் வகைப்படுத்திங்க. நீங்க அப்பர் குவார்க் டவுன் குவார்க்கு நீங்க சயின்ஸுக்கு அதிகம் போகாது, இன்னும் கொஞ்சம் குறைச்சு அந்த இடத்துல உடைபடும் பொழுது இறைத்துகளும் உடைவிடும். அந்த இறைத்துகளையும் மீண்டும் இன்னும் அடுத்த நிலையாக சுத்தவெளியாகவே மாத்துது அங்க அந்த இடத்துல. அப்ப எனாமஸ் பிரஷரோ அது ஏதோ மென்ஷன் பண்ணி நீங்க உங்களுக்கு கருத்து கேட்டிருந்து நீங்க வைக்கணும். அப்ப அந்த இடத்துல உருவாகிற இறைத்துகள் மறுபடியும் ஆட் ஆகுதுன்னு கொண்டு போகலாம். இல்லைன்னா அவ்வளவு கம்ப்ரெசிவா இருக்கிற இடத்துல இறைத்துகள் எப்படி எங்க இருந்து வரும்? அப்போ உடையுது, அந்த இடத்துல உடையுதுன்னு ஒரு மென்ஷன் பண்ணுங்க. இறைத்துகளை கொண்டு வாங்க. அது என்னுடைய பாயிண்டா நீங்க வச்சு கருத்துருவாக்கத்துல வச்சு. ஆமாங்க, உண்மைதான். அந்த இழைத்துகள்கள் வந்து மெயின் கீ பாயிண்ட் வந்து என்னன்னா, நீங்க சொன்னதுல 2500 கோடி லைட் இயர்ஸ் வந்து பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் தாண்டி போகுது. பிரபஞ்சத்தை கடக்கும் பொழுது ஏகப்பட்ட பிளாக் ஹோல்ஸ் கிராஸ் பண்ணும். இல்லைங்க, சூரியன்ல உடையுது இல்லையா, மையத்துல உடையுது ஆமா இல்லையா, ஆமாங்க. அந்த இடத்துல ஃபியூசன் ஃபிஷன் ரெண்டையும் கொண்டு வரீங்க. அந்த இடத்துல டவுன் குவார்க்ல அப்பர் குவார்க் மாஸ் உருவாகிறதுக்கு இறைத்துகள் காரணமா இருக்குன்னு காமிக்கிறீங்க. ஆமாங்க, கரெக்ட். அது வரைக்கும் அந்த இறைத்துகள் எங்க இருந்தது? சுத்த வெளியில தான் இருக்கு. இல்ல அந்த இடத்துல அங்க சுத்த வெளியில கிடையாது, அங்க உள்ளுக்கே போக முடியாது. அதனால அதுவே அங்கதான் எல்லாத்தையும் சொல்றேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. பண்ணல இறைத்துகள் வெளியில இருந்து உள்ளுக்கு வர முடியாது. எது உடையுதுன்னு சொல்றீங்க? அந்த உடையும் பொழுது அந்த இறைத்துகள் அங்க உருவாகுது. ஏற்கனவே இருக்குது, கூட்டா இருக்கு, கூட்டுல இருந்து உடையுது அப்படின்னு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நம்ம இறைத்துகள் டீம்ல இருக்கோம், அதை மென்ஷன் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். உண்மைதான். இப்ப சூரியன் பெருசாகிறதுக்கு காரணம் எங்கயா? இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் இப்ப இருக்கிறத விட இன்னொரு 500 கோடி வருஷம் கழிச்சு குரு அளவு போகுங்கிறாங்க. இப்ப சைஸ் பெருசாகிறதுக்கு காரணம் என்னன்னா, குரு அளவு. அந்த கேள்விக்கெல்லாம் போகவே இல்லை, அந்த கேள்விக்கே போகல. இப்ப அங்க உடையுது பாசிட்ரான் சொல்றீங்களா, அப்பர் குவார்க்கு டவுன் குவார்க்கு அப்படின்னு பிரிக்கிறீங்க இல்லையா? ஒண்ணு அந்த அப்பர் குவார்க்கும் டவுன் குவார்க்கு நில் ஆனாதான் சுத்த வெளியா மாறும். ஆமா, கரெக்ட். அப்ப அந்த இடத்துல மறுபடியும் இறை துகளா மாறி நில்லா போகுதா, இறை துகள் மாறலையா? அந்த காந்தலை பாதை அதான் இல்ல, மகரிஷியை தான் எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் இல்லைங்க, அது காந்தலை பாதை அடுத்து கட்டம். ராகு கேது இன்னும் காந்தலை பாதைகளை அப்ப உடையாத எப்படி போகும்? அப்ப நீங்க அப்பர் குவார்க்ல இருந்து அது காந்தலையா பாதையா மாறிடுதா அப்படின்னா நீங்க மறுபடியும் சொல்றீங்க அந்த டவுன் குவார்க்ல மாசு உருவாதுன்னு சொல்றீங்க. ஆமாங்க. அப்ப அங்க அந்த இடத்துல இறைத்துகள் எப்படி வருதுன்னு கேக்குறேன்.
அதாவது அது விண்களின் தொகுப்பாக சுழல் அலையா தான் வருது அந்த இடத்துல. அதாவது இல்லைங்க, அது உடைஞ்சாதான் அடுத்ததுக்கு வந்து சேர முடியும். ஆமா, உடைஞ்சு பாசிட்டிவான ஒரு இறைத்துகளா தனியா இறைத்துகளா வந்தா மட்டும்தான் அடுத்தது போய் சேர முடியும், ஆட் ஆகும். ஆமாங்க, அது அப்ப உடைக்கும் பொழுது பாசிட்டிவானா வெளியில வருது. அது விண்களின் ஐயா, தொகுப்பா தான் வருது. பாசிட்டான்னு வார்த்தைப்பட்ட இறைத்துகள் பாசிட்டானா? இல்ல விண்களின் தொகுப்புன்னு தான் போட போறோம். அதை குறைக்கணும், நீங்க குறைக்கணும். மறுபடியும் அங்க சொன்னீங்க ஆட் ஆகுது, இறைத்துகள் வந்து கூடுதுன்னு சொன்னீங்க. ஆமா, நம்ம சொல்ற விண்ணா இருக்கலாம், இறைத்துகளா இருக்கலாம். அப்ப நம்ம இறைத்துகள் டீம்ல இருக்கிறதுனால இறைத்துகளை அங்க எங்க கொண்டாந்து மென்ஷன் பண்றீங்க? சூரியன்ல கொண்டாந்து எங்க மென்ஷன்? ஆமாங்க, இறைத்துகளின் தொகுப்பான விண் தான் வந்து டவுன் பார்க்கா மாத்துது. உடையதுன்னா இப்ப விண்ணு வந்து இறைத்துகளா அல்ல விண்ணா? இல்ல, விண்ண மறுபடியும் இல்ல, இன்னும் மையத்துல கொண்டு போய் என்ன பண்ணுதுன்னா, அந்த அந்த மையத்துல கொண்டு போய் இன்னும் உடைக்குது பிரஷர்ல. அது மாதிரி அதை மென்ஷன் பண்ணுங்க. உங்க கருத்து அது அந்த இடத்துல இன்னும் உடையுது, வெளியாவே மாறுது. இது வேதாத்திரிய கருத்தில் இருக்குன்னு வைங்க. வெளியாவே சூரியன்ல இருந்து மையப்புள்ளியில இருந்து வெளியாக மாறி அது வெறும் எனர்ஜியா வெளியே போகுது, காந்த புலமா வெளியே போகுது. அந்த இடத்துல இறைத்துகளும் உடைக்கப்படும், விண்ணாய் இருக்கிறதும் உடைக்கப்படும் அப்படிங்கிற கருத்தை வேணா மென்ஷன் பண்ணுங்க. ஆமா, விண்ணு உடையும். சரியா இருந்தா, ஆமா, சரியா இருந்தா விண்ணு உடையுது. இல்ல விண்ணு கன்ஃபார்மா உடையுதுங்க. நம்ம இறைத்துகள் டீம்ல இருக்கிறவங்க உங்களை கேட்கறேன். சூரியன் எடுத்துக்கிட்டீங்க, அப்பர் குவார்க் டவுன் குவார்க் கொண்டு வரீங்க, அங்க இறைத்துகள் எங்க வருது? இறைத்துகள், ஆமா கரெக்டுங்க. இறைத்துகள் எங்க வருது அப்படின்னா, அந்த சூரியனுடைய மையத்துல போய் அந்த விண்ணே உடையுது. அதுதான் மகரிஷி கொடுக்கக்கூடிய ராக்கெட். விண் அங்க அவங்க வந்து விண் சொல்றது இல்ல, நீங்க சொல்ற பாசிட்ரான் குவார்க் வரைக்கும் வந்திருக்காங்க. அதான் அன்னைக்கு சொன்னது மாதிரியே பேர்ல தான் விண்ணியல்னு இருக்கு. சயின்ஸ்ல வந்து விண்ணியல் விண்ணானம்னு இருக்கு. இன்னும் மகரிஷி தான் ஃபர்ஸ்ட் அந்த விண்ண சொன்னதுனாலதான் அதை நவீன குவாண்டம் இயலின் தந்தைன்னு சொல்லலாம் மகரிஷி. நீங்க மென்ஷன் பொழுது பாசிட்ரான என்ன விண்ணா காமிக்கிறீங்களா? பாசிட்ரான விண்களின் தொகுப்பா சொல்றீங்க. அது கூட்டுன்னா அப்ப மறுபடியும் நீங்க இறைத்துகள் வந்து ஆட் ஆகுன்னு சொல்றீங்க. இறைத்துகள் வந்து மாசாக மாறுதுன்னு மையத்துல இறைத்துகள் வந்து கூடுதுன்னு சொன்னீங்க. விண்களின் தொகுப்பு மாத்திக்கிறேன், அது விண்களின் தொகுப்பு. அப்ப விண் வரைக்கும் உடைக்குது, இன்னும் கீழே உடையலாம் அல்லது கருத்துருவாக்கம்னா உடையலாம், இறைத்துகளாக மாறலாம். அந்த இடத்துல ஒரு மாஸ் கிரியேட் ஆயிருக்கு, அது எங்க போய் ஆட் ஆகுன்னு தெரியாது. என் கருத்துப்படி இது ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை இறைத்துகள் வருது வந்து இந்த பாசிட்ரானோட சேர்ந்து நிறைய உண்டாக்கிட்டு இருக்கு. அப்ப இறைத்துகள் வரைக்கும் வந்தீங்கன்னா அல்லது விண் வரைக்கும் வந்தீங்கன்னா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம இறைத்துகள் டீம்ல இருக்கும். பிரேமையா கொஞ்சம் மைக்கை அன்மியூட் பண்ணும்போது உங்களுக்கு இது சவுண்ட் வருதுங்க, பண்ணிருக்கிறேன், வேற சவுண்ட் வருது, இப்ப பேசுங்க ஐயா. ஐயா, அதாவது எடை அதிகம், ஜெயபாலையா எடை அதிகமாகிறதுக்கு காரணம் சூரியன் சைஸ் பெருசாகிறதுக்கும் நிறை பெருசா. சூரியனே விட்டுருங்க, சூரியனை விட்டுருங்க. அதான் பாசிட்ரானுக்கு வந்துட்டீங்க. ஆமா, பாசிட்ரான் மறுபடியும் ஆட் ஆகி நீங்க அடுத்த கட்டத்துக்கு ஒரு புரோட்டானவோ நியூட்ரானவோ எலக்ட்ரானவோ மாறுதுன்னு வைக்கிறீங்க. இல்ல பாசிட்ரான் எலக்ட்ரானோட போய் அன்ஹிலேட் ஆகுது, போட்டானா மாறுது. அப்ப அங்க வந்து என்ன ஆகுதுன்னா விண்கள் செதற ஆரம்பிக்குது, அங்கதான் போட்டான். அப்ப அங்கேயும் பார்த்தா போட்டான் வந்தாலும் விண்களின் தொகுப்பு தான் நம்ம எடுத்துக்கோம். போட்டான் நம்ம பார்த்த சூரிய ஒளியே விண்களின் தொகுப்பு தான். சரி, அதை கருத்தை மட்டும் உள்ளுக்கு வச்சுக்கீங்க நீங்க, அவ்வளவுதான். எதுவும் சவுண்ட் வந்துட்டே இருக்கு, நீங்க சொல்றது கேட்கல. இப்ப கேக்குறியா ஐயா? இப்ப கேக்குது. ஓகே, அதாவது விண்கள் எலக்ட்ரானும் பாசிட்ரானும் அன்ஹிலேட் ஆகி ஒளி சூரிய ஒளிங்கிற போட்டான் வர்றது விண்களின் தொகுப்பு நம்ம பாக்குறது. ஆனா இறைத்துகள் எங்க இருக்குன்னா இன்னும் சூரியனுக்கு மையத்துல போக சொல்றாரு மகரிஷி. அங்கள் அணுக்கள் அசைவிட்டு நின்று விடுகிறது, அங்குதான் இறைத்துகள்கள் ஜெனரேட் ஆகுது. அங்க வந்து விண்கள் உடம்பு அங்க சுத்தவெளியா மாறிட்டுதுன்னா இறைத்துகள் கிடையாது. ஆமா, சுத்தவெளியில வந்து இறைத்துகளாகவும் இருக்கிறதுன்னு ஒரு மென்ஷன் பண்ணுங்கிறேன். ரைட் ஆர் ராங்? நீங்க பாயிண்ட் கொண்டு வர்றதுன்னா அந்த இடத்துல இறைத்துகளும் இருக்கு அல்லது விண்நிலையிலே நின்னு போகுது.
ஆனா வெளியா சரிங்க. மாறுறதுக்கு முன்னாடி இது இறைத்துகளா மாறுது அல்லது மாறல. இல்ல இதுல ஒரு கேள்வி விண்ணளவுக்கு வைக்கிறேன். தான் நிக்குதா? இதுல ஒரு கேள்வியே வைக்கிறேன். சூரியன் மையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகிறது, சுத்த ம். வழியாகி பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை. ஆமா, மேலும் அது பொருள்ல இருந்து ஆற்றலா மாறிடுது. அப்ப காந்த அலைப்பாதைகளாக போகும்போது அந்த காந்த அலைப்பாதைக்கு காரணம் வந்து இறைத்துகள் தானே? ஏன்னா இறைத்துகள் வெறும் தானே? அதுதான் இப்ப முதல்ல பிடிச்சு நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இறைத்துகள் உருவாயிடுச்சுன்னா அதுக்கு ஆயுள் முடியல, ஆயுள் இருக்கு. அதனாலதான் அதுல பிரபஞ்சத்தை கிடக்குது. அது சுத்தவெளியோட வெளி போற சுத்த வெளியாக மாறிடுச்சுட்டார், முடிஞ்சு போச்சாங்க. அங்க இதே கிடையாது, இறைத்துகளே ஆமாங்க. கிடையாது. 2 குடுக்குறாங்க இல்லையா? பிரபஞ்சத்தை கிடக்குதுல்ல. ஆமா, 2மே அது இப்ப அது பிரபஞ்சம் படும் பொழுது அடுத்தடுத்து தள்ளி விடலாம். அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. அது கொஞ்சம் இல்ல, கரெக்ட் பண்ணுங்க. சுத்த வெளியாகவே மாறிடுச்சுன்னா அங்க இறைத்துகள் வராது. சரி. பிரபஞ்சத்தை எப்படி கிடக்குது? அதை விட்டுருங்க. நீங்க சூரியனுடைய மையத்திலே இந்த சுத்த வெளி இறைத்துகளா மாறுதா இல்ல விண்ணா மாறுதா, அது பாசிட்ரானோட நின்றுக்குதா? இல்ல இறைத்துகளா போறதுங்கிறதா என்னுடைய கருத்து உருவாக்கம்யா. அந்த இறைத்துகள்ங்கிறத மென்ஷன் பண்ணீங்கன்னா நம்ம டீம்ல இருக்கிறதுனால சொல்றேன். இந்த இறைத்துகளாக இருக்கு, அது ஓகே. மேலும் வெளியாக மாறக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்கு. ஏன்னா சுத்த வெளியா மாறிட்டா அங்க இறைத்துகள் இல்ல. சரி. அப்பனா பிரபஞ்சத்தை எப்படி கிடக்கும்? அது வெளியே வரும்பொழுது நடக்கலாங்க. அந்த ஃபோர்ஸ் தள்ளிட்டு வரும் எதை வேணாலும். அன்னைக்கே சொன்னேன், இந்த புல்லட் ஃபயர் ஆச்சுன்னா உள்ளுக்கு அந்த ஃபயரிங் புல்லட் தள்ளிட்டு போகும். அதனால சூரியன் அப்ப விட்டு வெளியே வரும் பொழுது அந்த ஃபோர்ஸ் தள்ளிட்டு போகலாம், எதை வேணாலும் தள்ளிட்டு போகும். அப்ப அந்த காந்த அலைப்பாதை தானே போகுது பிரபஞ்சத்தை கிடக்குதுங்க. ஆமா, அது காந்தலை பாதைன்னு சொல்லிட்டாரு அவர். அங்க அப்ப காந்தலை பாதைன்னா இறைத்துகள் இல்ல. ஓ, இறைத்துகள் இல்ல. அது வந்து காந்தமா மாறிடுது. வெளியே வந்து ஆமா காந்தமா மாறிடுச்சுன்னா வெளியே வந்து அது போகும். காந்த புலத்துல தான் அது போயாகணும். அப்ப இப்ப வெளியே நேரலை வந்து சுத்த வெளியாகவே மாறிட்டுதுன்ட்டார். அப்ப வெறும் ஃபோர்ஸ், அந்த வெளியில இருக்க அழுத்தம் அந்த இடத்துல பிதுங்கி வெளியே வருது. அவ்வளவு ஃபோர்ஸா வெறும் அழுத்தம், ஆற்றல் மட்டுமே, அழுத்தமட்ட ஆற்றல் மட்டுமே வருது. சரிங்க. காந்த அலைப்பாதைகளா வருது. ஆமா, அத காந்தலைன்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அது வெளியே வந்து சூரியன்ல இருந்து ஆரம்பிக்கும் பொழுது காந்தலை பாதையா இருக்கலாம். ஏன்னா சுத்தி வர மின் கூட்டம், நீங்க சொல்ற பாசிட்டான் எல்லாம், போட்டான் போனான் எல்லாமே இருக்கும். அதை தள்ளிக்கிட்டு வெளியே வருது. சரிங்க. சரி, இப்ப புரிஞ்சுச்சு. நன்றி. அடுத்தவங்க யாராவது சொல்றான்னு சொல்றேன். சரிங்க, வாழ்க்கை. ஐயா, நேரம் கருதி முடிச்சுக்கலாங்க ஐயா. மணி 9 அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன்.